Good morning friends. So இன்னைக்கு CA Final Advanced Financial Management ஓட Portfolio Management chapter ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது காம்ப்ரஹென்சிவ் ரிவிஷன் சீரிஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் நம்மளோட சேனலில். அங்கே போய் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். தமிழுக்குன்னு செப்பரேட் வீடியோஸ்லாம் இருக்கும். இந்த வீடியோஸ்லாம் அங்கே அப்லோட் பண்ணியிருப்பேன். இங்கிலீஷ்க்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஓகே, இங்கிலீஷ் வேணும்னா அங்கே போய் அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சாப்டர் பெரிய சாப்டராக இருக்கிறதுனால பார்ட் பை பார்ட் வி வில் அப்லோட். ஓகே, ஒன்ஸ் த லாஸ்ட் பார்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓகே இந்த மெட்டீரியலோட PDF ஃப்ரீலி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகே, ஷால் வி ஸ்டார்ட்? சரி, சி இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சாப்டர் ஒன் பை ஒன் வி வில் ரிவைஸ். ஓகே, காம்ப்ரஹென்சிவ் ரிவிஷனாக இருக்கும். எல்லா கான்செப்ட்டும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே, வி வில் ட்ரை டு கவர் ஆல் த அதர் சாப்டர்ஸ் ஆல்சோ ஒன் பை ஒன். கொஞ்சம் டைம் ஆகும், பட் எவ்ரி சாப்டர் வி ஆர் கோயிங் டு கவர். சரியா? சரி, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் இந்த சாப்டரில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ப்ரொஃபைல். ஓகே, ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ், ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ, அப்புறம் ஆப்டிமம் போர்ட்ஃபோலியோ, ஆப்டிமம் ப்ரப்போர்ஷன், மார்க்கோவிட்ஸ் போர்ட்ஃபோலியோ தேரி படி, தென் ரிஸ்க் ஆஃப் 3 செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோ அண்ட் N செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, தென் மார்க்கோவிட்ஸ் போர்ட்ஃபோலியோ தேரி இருக்குது, கேபிட்டல் மார்க்கெட் லைன், கேபிட்டல் அசெட் ப்ரைசிங் மாடல், CAPM மாடல். ஓகே, அதுலேயும் இது வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் தேர். Then sharp single index model, then arbitrage pricing theory. இது இல்லாத few topicsம் இருக்குது which we are going to cover anyway. Okay, portfolio balancing strategy அப்படின்னு இருக்கும். Some topics we will cover in mutual fund chapterலையும் கொஞ்சம் கவர் ஆகும். ஏன்னா எல்லா சாப்டரும் எல்லா டாப்பிக்கும் ஒரே சாப்டரில் லோட் பண்ணுவான்ட்டு I have covered few topics in mutual fund chapterல போட்டிருக்கேன். அங்கே பார்த்துக்கலாம். ஓகே, see இப்போ ஒரு brief introduction to this chapter, then we will move on to specific topic. அதாவது ஒரு brief introduction இங்கே பார்க்கலாம். see இந்த சாப்டருக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன், அப்புறம் உனக்கு எல்லாம் புரியும். see இப்போ வேல்யூ ஆஃப் எனி அசெட் செக்யூரிட்டி வேல்யூவேஷனில் நம்ம படித்தோம். நான் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் படி வேல்யூ ஆஃப் எனி அசெட் இஸ் நத்திங் பட் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் டிஸ்கவுண்டட் அட் ரிக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இது செக்யூரிட்டி வேல்யூவேஷன் படிச்சிருக்கோம். எந்த அசெட்டோட வேல்யூ எடுத்துட்டாலும் ஓகே, வேல்யூ ஆஃப் அசெட் இஸ் நத்திங் பட் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஆல் த ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் டிஸ்கவுண்டட் அட் ரிக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ். அப்போது இப்போ ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் ஓகே அண்ட் டிஸ்கவுண்ட் ரேட். கரெக்டாக? அப்போ உனக்கு கேஷ் ஃப்ளோ ஃபியூச்சரில் இந்த அசெட்னால என்ன பெனிஃபிட், ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் கண்டுபிடிக்கணும். தென் அந்த கேஷ் ஃப்ளோஸை டிஸ்கவுண்ட் பண்ணி ப்ரெசென்ட் வேல்யூ கொண்டு வரணும். கரெக்டாக? அப்போ டிஸ்கவுண்டிங் ரேட் என்ன யூஸ் பண்ணுவேன்னு கொஸ்டின் வருதா? இங்கே ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் ஓகே கிளரிக்கல் ஆக்டிவிட்டி. நீ ப்ரொஜெக்ட் பண்ணலாம், பட்ஜெட் பண்ணலாம், ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் கிடைக்க போகுது. மெயின் இஷ்யூ எங்கே தெரியுமா? இந்த டிஸ்கவுண்ட் ரேட் கண்டுபிடிக்கிறது தான் மெயின் இஷ்யூ. அதாவது இப்போ பாண்ட் வேல்யூவேஷனில் படித்தோம் இல்லையா, ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் ஓகே கேஷ் ஃப்ளோஸ்னால் அங்கே என்ன கூப்பன் அண்ட் ரிடம்ஷன். இதுதான் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ், பாண்டை ஹோல்ட் பண்ணுறதுனால இருக்கிற ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ். இதை டிஸ்கவுண்ட் கூப்பன் அண்ட் ரிடம்ஷன் வேல்யூ டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு YTMல டிஸ்கவுண்ட் பண்ணோம். த ரேட் ஷுட் பி டேக்கன் as the rate is YTM. ஈக்விட்டி வேல்யூஷனில் என்ன படித்தோம்? ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் ஃப்ரம் பிஸ்னஸ்னா ஓகே அதை டிஸ்கவுண்ட் படித்தா என்ன யூஸ் பண்ணோம்? KE, காஸ்ட் ஆஃப் equity. ஓகே, ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ ஷுட் பி டிஸ்கவுண்டட் யூசிங் KE ஃபார் ஃபைண்டிங் equity வேல்யூவேஷன். கரெக்டாக? இப்போ இந்த KE எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இதுதான் டிஸ்கவுண்ட் ரேட் டிஸ்கவரி தான் இந்த சாப்டரோட அஜெண்டாவே. இந்த சாப்டர் என்ன தெரியுமா? ஓகே, டிஸ்கவுண்ட் ரேட்டு என்ன, டிஸ்கவுண்ட் ரேட்டு equity ஷேர்ஸை டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு என்ன ரேட் யூஸ் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த சாப்டர். ஓகே, ரிக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், இதை தான் KEன்னு சொல்கிறோம். ரிக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகே, இது என்ன ரேட் எடுத்துக்கணுன்றது தான் கொஸ்டின். புரியுதா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வேரியஸ் மாடல்ஸ் ஆர் தேர். மார்க்கோவிட்ஸ் போர்ட்ஃபோலியோ தேரி ஒரு ஃபார்முலா சொல்லுவான். ஓகே, ஷார்ப் சிங்கிள் இண்டெக்ஸ் மாடல் ஒரு விதம் சொல்லுவோம். கேபிட்டல் அசெட் ப்ரைசிங் மாடல் CAPMனு சொல்லுவோம். தென் ஆர்பிட்ரேஜ் ப்ரைசிங் தியரி, எல்லா தியரி நோபல் வினிங் தியரிஸ் இருக்குது. ஓகே, இந்த தியரியெல்லாம் என்ன சொல்கிறான் தெரியுமா? KE எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறான். ஒவ்வொன்றுத்துக்கும் KE எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறான். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? சரி, இந்த சாப்டரோட அஜெண்டாவே என்னன்னா ஓகே ஹவு டு மெஷர் த ரிஸ்க். முதல்ல எப்படி ரிஸ்க் ஒரு செக்யூரிட்டிக்கு மார்க்கெட்டில் இப்போ ரிலையன்ஸ் லிமிடெட் இருக்குது, டாடா லிமிடெட் இருக்குது, ஸோ மெனி செக்யூரிட்டிஸ், நிறைய செக்யூரிட்டி இருக்குல்ல. இந்த செக்யூரிட்டிக்கு ஒன்றா எப்படி ரிஸ்க்கை கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு ரிஸ்க் எப்படி மெஷர் பண்ணணும்? ரிஸ்க்கு சம் பர்சன்டேஜில் மெஷர் பண்ண முடியும், இவ்வளோ ரிஸ்க் அவ்வளோ ரிஸ்க்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ரிஸ்க்கை மெஷர் பண்ணணும். தென் ரிஸ்க்கை மெஷர் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிஸ்க்கு எவ்வளோ ரிட்டர்ன் கேட்கணும், ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஒவ்வொரு ரிஸ்க்குக்கும். ஓகே, ஸோ 20% ரிஸ்க் இந்த செக்யூரிட்டிக்கு இருக்குன்னா இந்த 20% ரிஸ்க்கு எவ்வளோ ரிட்டர்ன் கேட்கணும், அதாவது எதிர்பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த கொஷினோட இந்த சாப்டரோட அஜெண்டா. See discount rate discovery, we will learn elaborately in this chapter how to scientifically construct portfolio of asset, maximizing return as well as managing risk. இந்த சாப்டர்ல என்ன பண்ணணும்னா ரிட்டர்னை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது, அதே சமயம் எப்படி ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் மெயின் டாபிக். ஓகே, தென் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. வேல்யூ ஆஃப் எனி அசெட் இஸ் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் டிஸ்கவுண்டட் அட் ரிக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். த டிஸ்கவுண்ட் ரேட் ரெப்ரசென்ட்ஸ் ரிஸ்க் ஆர் அன்சர்டனிட்டி ஆஃப் த பெனிஃபிட்ஸ். ஓகே, we need answers for 2 questions: how to measure this risk and how much return should I ask for given level of risk. Are you understanding? ரெண்டு விஷயம் புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் சி இதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த டிஸ்கஷன் இந்த சாப்டரில். ஃபஸ்ட் ஓகே பேசிக் கான்செப்ட் ரிஸ்க் ரிட்டர்ன் எப்படி கம்ப்யூட் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, சி ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் ஒரு வருஷத்துக்கும் ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். சி
இந்த வருஷத்தில் இந்த ஷேர் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்தது அப்படின்னு சொன்னால் இந்த ரிட்டர்ன் வந்து எப்போவுமே ஒரு பர்சன்டேஜ் டேர்ம்ஸில் தான் மெஷர் பண்ணும். மார்க்கெட்டில் ஒரு பர்சன்டேஜ் டேர்ம்ஸில் தான் மெஷர் பண்ணும். ஓகே, இப்போ கரன்சி மெஷர் பண்ணுற மாதிரி இங்கே வந்து பர்சன்டேஜ் டேர்ம்ஸில் தான் ரிட்டர்ன் மெஷர் பண்ணுறோம். ஹவு டு மெஷர்? வெரி சிம்பிள். P1 minus P0 plus D divided by P0 அப்படின்னு ஒரு ஃபார்முலாலாம் ஒன்றும் இல்லை. இது price at the year end minus price at the year beginning. This will give you capital gain. இப்போ P1 minus P0 உனக்கு capital gain காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கு ரிலையன்ஸ் ஷேர் வாங்கினேன். ஸோ இன்றைக்கி அசியூம் 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கினேன். ஓகே, நாளைக்கு வந்தது 120 ரூபா ஆச்சு. அப்போது 100 ரூபா இருந்தது 120 ரூபா 20% அப்ரிஷியேட் ஆயிருக்கா? அப்போ 20/100 அப்போ 20% கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்கா? இது P1 minus P0. அப்போ P1 minus P0ன்றது கேபிட்டல் அப்ரிசியேஷனை கேப்சர் பண்ணும். இது போக ஓகே டிவிடெண்டும் இருக்கும். ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒன்று ஷேரோட ப்ரைஸ் அப்ரிசியேஷன் இருக்கும். 100 ரூபா இருந்த ஷேர் 120 ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் தட் அது தவிர ஓகே இந்த வருஷத்துக்கு ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்கும் இந்த கம்பெனி. அதுவும் உன்னோட இன்கம் தானே. அப்போ அந்த இன்கமும் கன்சிடர் பண்ணும். அதுவும் ரிட்டர்ன் ஃப்ரம் திஸ் ஹோல்டிங் ஆஃப் த equity ஷேர், ரிட்டர்ன் ஃப்ரம் திஸ் equity ஷேர். அப்போ இந்த டிவிடெண்ட்டும் கன்சிடர் பண்ணும். ஸோ திஸ் கேபிட்டல் கெயின் போர்ஷன் அண்ட் டிவிடெண்ட் டிவைடட் பை P0 இயர் இன்வெஸ்ட்மெண்ட். ஹவு மச் யூ இன்வெஸ்டட்? 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஓகே அதுலேருந்து 20 ரூபாய் நீ ஏர்ன் பண்ண கேபிட்டல் கெயின் ப்ளஸ் சப்போஸ் 4 ரூபாய் டிவிடெண்ட்னா டோட்டல் ரிட்டர்ன் எவ்வளோ? 24 ரூபாய் டிவைடட் பை 100 rupees. அப்போ 24% இஸ் யுவர் திஸ் இயர்ஸ் ரிட்டர்ன். இதுதான் ஆனுவல் ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ சிம்பிள் டேர்ம்ஸ் P1 minus P0 plus D divided by P0. ஓகே, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் மாதிரி. இங்கே என்னன்னா ஒன் மோர் திங் இஸ் டு பி நோட்டட். இப்போ இது இயர் 1 கண்டுபிடிச்சோம். சப்போஸ் இயர் 1 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாரு. இயர் 1ல ஓகே 100 rupees இருந்தது. தென் 105 கரெக்ட். 105னா 105 minus 100 5 plus 2 7 divided by 100 7% is the first year return. இப்போ செகண்ட் இயர் ரிட்டர்ன் கம்ப்யூட் பண்ணும்போது எப்படி கம்ப்யூட் பண்ணோம்? 108. அப்போ செகண்ட் இயர் ரிட்டர்ன் கம்ப்யூட் பண்ணும்போது P2 minus P1 ஓகே ப்ளஸ் D2 டிவைடட் பை P1. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? என்ன சொல்கிறேன் புரியுறதா? செகண்ட் இயர் ரிட்டர்ன் கம்ப்யூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயர் 2ல் ஒரு ப்ரைஸ் இருந்ததுல அது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகிடும். மார்க் டு மார்க்கெட் ப்ரொசீஜர்லாம் இருக்கு இல்லையா? ஓகே, முதல் வருஷத்தோட எண்டிங் ப்ரைஸ் ரெண்டாவது வருஷத்தோட ஓப்பனிங் ப்ரைஸ் ஆகிடும். விச் மீன்ஸ் இப்போ சே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் மார்க்கெட் வேல்யூ ரெலவெண்ட்ப்பா. இப்போ சே ஒரு 1980ல் உங்கள் தாத்தா ஒரு வீடு வாங்கினாங்கன்னா ஓகே அதுக்கு இன்றைக்கி வாடகை சம் அமௌண்ட் வருதுன்னா இந்த ரிட்டர்ன் வந்து அன்றைக்கி வாங்கின வீடோட அமௌண்ட்டில் கண்டுபிடிக்கக்கூடாது. இன்றைக்கி இந்த வருஷம் எவ்வளோ ரிட்டர்ன் கெயின் பண்ணனா ஓகே கரண்ட் இயர்ஸ் ஓப்பனிங் மார்க்கெட் வேல்யூ வில் கன்சிடர். அது மாதிரி இந்த 100 ரூபாய்க்கு நீ ஷேரை இனிஷியலாக ஆரம்பத்தில் வாங்கினா கூட ஓகே இன்றைக்கி அதோட வேல்யூ 105 கரெக்டாக. அப்போ இந்த 105ல் தான் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவேன்னா 108 கரெக்டாக P2 minus P1 sorry this is capital gains plus second year dividend 2 which is 1 rupee. 2 year already considered. First year dividend, this is second year dividend. second year கான ரிட்டர்ன் தான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ 1 rupee. அப்போ this is 3 rupees plus 1 rupee 4 rupee 4 rupees divided by 105 எடுத்துக்கணும். டினாமினேட்டரில் 105 எடுத்துக்கணும். ஏன் P0 அங்கே ஃபர்ஸ்ட் இயர் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறது P0 எடுத்துட்டேன். செகண்ட் இயர் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கு P1 எடுத்துக்கணும். அங்கே இருந்தாலும் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, லைக் திஸ் யூ நீட் டு ஃபைண்ட் அவுட். ஓகே, இங்கே பாரு கொடுத்துருக்கோம் பாரு 108 minus 105 plus 1 3 rupees கேபிட்டல் கெயின் ஆச்சு. 1 rupees டிவிடெண்ட் டோட்டல் கம்ஸ் டு 4 rupees divided by 105 3.81%. தேர்ட் இயர் ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிப்பா? அதே மாதிரி ஓகே ஓப்பனிங் ப்ரைஸ் 108 ஓகே க்ளோசிங் ப்ரைஸ் 90. அப்போது 90 ஓகே 108 ரூபாய் ஓப்பனிங்கில் இருந்திருக்கு. 90 rupees ஆகிடுது. அப்போ 90 minus 108 minus 18 rupees. அப்போ என்ன minus 18 என்ன? கேபிட்டல் லாஸ். இங்கே கெயின் இல்லை, லாஸ். ஓகே, ஏர்லியர் 108 ரூபாய் இருந்தது, நவ் பிகேம் 90 ரூபாய்க்கு விழுந்துருச்சு இல்லையா? அப்போ கேபிட்டல் லாஸ். இதாவது டிவிடெண்ட் தேர்ட் இயர் டிவிடெண்ட் ஏதாவது இருக்கா? நத்திங் இஸ் தேர். டிவிடெண்டே இல்லை. அப்போ கேபிட்டல் லாஸ் minus 18 டிவைடட் பை டினோமினேட்டரில் என்ன 108. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? minus 16.67% இது ரிட்டர்ன். அப்போ இந்த 3 வருஷம் ரிட்டர்ன் உனக்கு கிடச்சிடுது. புரியுறதா? இப்போ என்ன பார்த்தோம்னா எவ்ரி இயர் எப்படி ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுன்னு சிம்பிள் கால்குலேஷன். சம்டைம்ஸ் இதை கொஸ்டினில் கேட்டிருப்பான், சம்டைம்ஸ் இதை ரிட்டர்னே டேரெக்டாக கொடுத்துருப்பான். ஸோ இயர்லி ரிட்டர்ன் எப்படி கம்ப்யூட் பண்ணுறதுன்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். மியூச்சுவல் ஃபண்ட் சாப்டரில் NAV1 minus NAV0 ப்ளஸ் டிவிடெண்ட் இதெல்லாம் நம்ம கம்ப்யூட் பண்ணல. சேம் ப்ரொசீஜர் அதே மாதிரி தான் இங்கே P1 minus P0 ப்ளஸ் டிவிடெண்ட் டிவைடட் பை P0. சிம்பிள் ஓகே கால்குலேஷன். புரியுறதா? எவ்ரி இயர் ஆனுவல் ரிட்டர்ன் எப்படி கம்ப்யூட் பண்ணுவேன், ஒரு செக்யூரிட்டியோட ஆனுவல் ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். புரியுறதா? இப்போ என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில்? சரி, ரிட்டர்ன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, சரி பாஸ்ட் 10 years உங்கள்கிட்ட டேட்டா இருக்குது. ஒரு ரிலையன்ஸ் லிமிடெட் ஷேர் எடுத்துக்கிறேன். இந்த ஷேரோட போன 10 வருஷத்தோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறேன். பார்த்ததுக்கப்புறம் ஓகே எவ்ரி இயர் ரிட்டர்ன் பர்சன்டேஜில் கொடுத்துருப்போம். இந்த வருஷம் 12%, இந்த வருஷம் 12%, இந்த வருஷம் -5%, இந்த வருஷம் 25%. அந்த மாதிரி தே வில் கிவ் எ லிஸ்ட். உங்கள்கிட்ட இருக்கும் டேட்டா கரெக்டாக. இப்போது நீ இன்வெஸ்ட் பண்ணும்போது போன 10 வருஷத்தோட டேட்டா உங்கள்கிட்ட இருக்குது. இதை வச்சு தான் உன்னோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னை நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நீ என்ன பண்ணுவ? எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வேறு, ரிக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வேறு. இந்த கேன்னு சொல்கிறது ரிக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகே, நான்
when you are investing, நீ இன்வெஸ்ட் பண்ணும்போது you will think about expected return. நாளைக்கு இது எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அடுத்த வருஷம். கரெக்டாக அதை எதிர்பார்த்து தான் நீ ஒரு எதிர்பார்ப்போடு தான் நீ வருவப்பா, உனக்கு எதிர்பார்ப்பு இருக்கும், அதை எதிர்பார்ப்போடு தான் நீ இன்வெஸ்ட் பண்ணுவேன். கரெக்டாக? அப்போது திஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். எவ்வளோ வாட் would be the expected return? வெரி சிம்பிள். வாட் வில் யூ எக்ஸ்பெக்ட்? சி இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். முதல் வருஷம் 7% ரிட்டர்ன் கொடுத்தது, ரெண்டாவது வருஷம் 3.81% ரிட்டர்ன் கொடுத்தது இந்த ஸ்டாக். ஓகே, தேர்ட் இயர் -16.67% ரிட்டர்ன் கொடுத்தது. நான் இப்போ இந்த செக்யூரிட்டி 3வது வருஷ கடைசியில் நான் இந்த ஷேரை வாங்க போகிறேன். கரெக்டாக? நான் வாங்க போகும்போது இந்த ஷேர்லேருந்து என்ன ரிட்டர்ன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் சொல்லுங்கள்? 7% நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேனா, ஆர் -16.67 எக்ஸ்பெக்ட் பண்ணுவேனா? கிடையாது. நான் 7% டாப் மோஸ்ட் ரிட்டர்ன், அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஏன்னா 7, 3.7, 3.81, -16.67 இது மூணுத்துக்குள்ள ஹையஸ்ட் ரிட்டர்ன் 7%, லோவஸ்ட் ரிட்டர்ன் -16.67%. நான் ஹையஸ்ட் ரிட்டர்ன் எதிர்பார்ப்பேனா, லோவஸ்ட் ரிட்டர்ன் எதிர்பார்ப்பேனா, ஆவரேஜ் எதிர்பார்ப்பேனா? ஆவரேஜ் தான் எப்பயும் எதிர்பார்ப்பேன். ஓகே, ஐ வில் எக்ஸ்பெக்ட் ஒன்லி ஆவரேஜ், ஐ வில் நெவர் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ். யூ ஷுட் நெவர் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ். எதிர்பார்ப்புன்ற போது ஒரு தோராயமான எதிர்பார்ப்பு தான் இருக்கும், ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறவாகவும் இருக்கக்கூடாது. அப்போ என்னன்னா இதை தான் எக்ஸ் பார்னு சொல்கிறேன், மீன் ரிட்டர்ன். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா மீன் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அப்போது மீன் ரிட்டர்ன் என்ன சார்? வெரி சிம்பிள். 7 + 3.81 - 16.67 டிவைடட் பை 3. 3 வருஷத்துக்கான ரிட்டர்ன் ஆவரேஜ் அவுட் பண்ணி சிம்பிள் ஆவரேஜ், ஓகே, சம் நம்பர் -1.95% ஐ திங்க் யூ வில் கெட். இது கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோ, -1.95% கிடைக்கிறது. அப்போது என்ன தெரியுமா? இதுலேருந்து என்ன கிடைக்கிறதுனா 2 விஷயம் நான் எதிர்பார்க்கணும். ஒன்று வந்து த ரிட்டர்ன் ஐ வில் எக்ஸ்பெக்ட், இதுதான் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். இந்த செக்யூரிட்டி நான் வாங்குறதுனால எனக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்க போகிறது? ஓகே, இந்த ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ சர்ட்டனாக இருக்குதுன்னு அர்த்தம். அதான் எவ்வளோ டீவியேஷன் வருது, என்ன ரிஸ்க்குன்றது. வெரி சிம்பிள். நான் வந்து அதிகமாக எதிர்பார்க்க மாட்டேன், குறவாகவும் எதிர்பார்க்க மாட்டேன். 1.95% நான் எதிர்பார்ப்பேன். ஆனால் வெதர் திஸ் 1.95% 100% ஷூரா? இது கண்டிப்பாக 1.95% தான் எவ்ரி இயர் இது ஏர்ன் பண்ணுமா இந்த செக்யூரிட்டி? கிடையாது, டீவியேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் -1.95% தான் மீன். ஃபர்ஸ்ட் இயர் 7% கொடுத்துருது, செகண்ட் இயர் 3.81% கொடுத்துருது, தேர்ட் இயர் -16.67% மீன் கொடுக்கும். இல்லைப்பா ஒரு கிளாஸில் போயிட்டு ஒரு ஆவரேஜாக எவ்வளோ இந்த கிளாஸில் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோ, ஆவரேஜ் கிலோ வெயிட் எவ்வளோ இந்த கிளாஸோட ஸ்டூடெண்ட்ஸோடன்னு கேட்டாக்கா ஒரு ஆவரேஜாக 60 வெயிட் இருக்கும். ஓகே, சம் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் 100 kg இருப்பாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப லீன் 40, 35 kg இருப்பாங்கன்னு அசியூம் பண்ணிக்கோ. ஓகே, பட் நீ எல்லாரும் 100 kg, எல்லாரும் 70 kg தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஓகே, there will be extremes. ஓகே, there will be deviation. இதை தான் நான் ரிஸ்க்குன்னு சொல்கிறேன். அப்போது இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, ரிஸ்க் ஃப்ரீ அசெட். இதை எல்லா வருஷமும் 7% ரிட்டர்ன் கொடுக்குறதுனா இதில் டீவியேஷனே இருக்காது. அது என்ன ரிட்டர்ன் டாக்குமெண்ட்டில் என்ன போட்டிருக்கோ, ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டி இல்லையா, ஃபிக்ஸடாக ஒரு ரிட்டர்ன் கொடுத்துரும். ஈக்விட்டி ஷேரில் ஒரு வருஷமும் ரிட்டர்ன் எவ்வளோன்னு கேரண்டி யாராவது சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. ஒரு வருஷம் 10% கொடுக்கும், ஒரு பர்சன்ட் 20% ஒரு வருஷம் ரிட்டர்ன் கொடுக்கும், அடுத்த வருஷம் பார்த்தா -20% ரிட்டர்ன் இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ கேரண்டி. அதனால தான் ஆவரேஜ் அவுட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஆவரேஜ் நம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற -1.95% இது வந்து கேரண்டீடாக டீவியேஷன் இருக்குமா? கண்டிப்பாக டீவியேஷன் இருக்கும். ஓகே, இந்த டீவியேஷன் தான் ரிஸ்க், இந்த டீவியேஷன் தான் ரிஸ்க். அப்போ மீன் தான் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். அப்போ என்ன எதிர்பார்க்க எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் என்ன? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால என்ன ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணுவேன்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஆவரேஜ் ரிட்டர்ன். அந்த ஆவரேஜ்லேருந்து எவ்வளோ டிவியேட் ஆகுதுன்றது தான் அந்த செக்யூரிட்டியோட ரிஸ்க்கை குறிக்கும், அந்த செக்யூரிட்டியோட ரிஸ்க்கை நமக்கு காமிச்சு கொடுக்கும். ஓகே, ஸோ ஒரு செக்யூரிட்டியோட ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க் ரெண்டுமே நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த செக்யூரிட்டியோட ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க் ரெண்டுமே அனலைஸ் பண்ணணும். ஓகே, the answer to these 2 questions. So the investor needs to answer these 2 questions to understand the security. One, what is the return we can expect from the security? How certain is that expected return? அப்போ expected return எவ்வளோ certain, அப்போ எவ்வளோ deviation இருக்கும், ரிஸ்க். இது வந்து ரிஸ்க்குப்பா. The second point, okay, is about risk. Okay, the answers to these 2 questions can be obtained by analyzing a security. இந்த 2 question, அதாவது உன்னோட மீன் ரிட்டர்ன் எவ்வளோ ரிட்டர்னை எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இதுதான் மீன் ரிட்டர்ன், எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். அண்ட் இந்த மீன்லேருந்து எவ்வளோ டிவியேட் ஆகுது, ஹவு ரிஸ்கி இஸ் தட், எவ்வளோ ரிஸ்க்குன்னு சொல்கிறேன். வெரி சிம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, நான் சொல்கிறேன்னா 2 செக்யூரிட்டி இருக்குது மார்க்கெட்டில். ஓகே, ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டுப்பா, ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு எவ்ரி இயர் 3 வருஷத்துக்கு 7% கொடுக்குறது. இங்கே நான் சொல்கிறேன் பாரு. ஓகே, ஐ வில் ஷோ யூ. தேர் ஆர் 2 செக்யூரிட்டிஸ் இன் த மார்க்கெட். ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட் இருக்குது, இன்னொன்று அஸ்யூம் ரிலையன்ஸ் ஷேர் இருக்குது. ஓகே, 2 செக்யூரிட்டி இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு இது ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஓகே, இது இயர் 1, 2, 3. இது 7% ரிட்டர்ன், 7% ரிட்டர்ன், 7% ரிட்டர்ன், ஆவரேஜும் 7%. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? இது ஆவரேஜ் ரிட்டர்ன் 7%, ஆனால் எவ்ரி இயர் 7% கரெக்டாக கொடுக்குறது. ரிலையன்ஸ் ஷேர் என்ன தெரியும் பண்ணுறது? இதில் ஃபர்ஸ்ட் இயர் -10%, செகண்ட் இயர் +15%, 5% ஆகுதா? தென் தேர்ட் இயர் ஓகே +16%. இப்போ டோட்டல் பண்ணு, +31 -10 21 டிவைடட் பை 3 7%. ஓகே, இது புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஷேர், ஓகே, 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் நீ அனலைஸ் பண்ணும்போது
உனக்கு என்ன தெரியுதுன்னா the x bar mean return இருக்கு இல்லையா, ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் 7% தான். ஆனால் என்ன தெரியுமா கேட்ச், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஓகே டீவியேஷனே கிடையாது, எவ்ரி இயர் 7% டிட்டோ சேம். இந்த இது ஒரு வருஷம் -10% ஆடுது, அடுத்தது +15 ஆடுது, அடுத்தது 16%ன்றது, நெக்ஸ்ட் இயர் -25 என்ன இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ லாட் ஆஃப் டீவியேஷன் இஸ் தேர். இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள எது ரிஸ்கி செக்யூரிட்டி, எது ரிஸ்க் ஜாஸ்தி? இதுதான் ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக டிவியேட் ஆகுது இல்லை, 7% மீன்னா 7லேருந்து குறையுறது, ஏறுது. ஸோ டீவியேஷன் இஸ் மோர். ஸோ வெரெவர் டீவியேஷன் ரெப்ரசன்ஸ் ரிஸ்க். இதனால தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனே ரிஸ்க்கை குறிக்கிறது. ஓகே, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிஸ்க். புரியுறதா? சரி, இப்போது எல்லா செக்யூரிட்டியோடையும் ஓகே we need to find out two things, return and risk. அப்போ ஒரு எல்லா செக்யூரிட்டியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு விஷயம் நமக்கு தெரியணும். ஒன்று இந்த செக்யூரிட்டிலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இன்னொன்று இந்த செக்யூரிட்டியில் எவ்வளோ ரிஸ்க் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிஸ்க்ன்றதை கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? அதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று எக்ஸ்போஸ்டு டேட்டா, எக்ஸான்டே டேட்டா. ரெண்டு விதமான டேட்டா அவைலபிளாக இருக்கும். ஒன்று ஓகே கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு உனக்கு டேட்டா அவைலபிளாக இருக்கும். ஆர் இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்த்தோன்னா எக்ஸ்போஸ் டேட்டானா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட் 10 வருஷத்துக்கு ஆன அனாலிசிஸ் உங்கள்கிட்ட இருக்கும். ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் இப்போ பார்த்தோன்னா மணி கண்ட்ரோல் ஆர் வேரியஸ் வெப்சைட்ஸ் இருக்குது, in.trading.com அங்கெல்லாம் போனோன்னா உனக்கு இந்த எந்த கம்பெனி டைப் படித்தாலும் அந்த கம்பெனியோட 10 வருஷம் பர்ஃபார்மன்ஸ், 20 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடச்சிடும். கரெக்டாக? இப்போ இந்த 10 வருஷம் பர்ஃபார்மன்ஸை வச்சு, போன 10 வருஷம் பர்ஃபார்மன்ஸை வச்சு நான் ஃபியூச்சரோட ப்ரெடிக்ட் பண்ண பார்க்குறேன். ஃபியூச்சரில் இந்த ஷேர் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு ப்ரெடிக்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு, பாஸ்ட் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன? எக்ஸ்போஸ்டு டேட்டா. அப்போ பாஸ்ட் டேட்டா உங்கள்கிட்ட 10 வருஷம் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா இதை வச்சு அனலைஸ் பண்ணி பாஸ்ட் டேட்டா வச்சு உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் அண்ட் டிவியேஷன், மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ரிட்டர்ன், ரிஸ்க், இது ரெண்டும் கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா எக்ஸ்போஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மீன் அண்ட் வேரியன்ஸ். ஓகே, மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நெக்ஸ்ட்டு இன்னொரு வழியும் உண்டு. அதாவது என்னென்னா ஃபியூச்சர் ப்ரைஸை ப்ராபபிலிட்டி பேஸ்டு ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம். ப்ராபபிலிட்டி அசைன் பண்ணி, சார் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நிறைய ப்ரோக்கரேஜ் ரிப்போர்ட்லாம் பார்த்துருக்கோன்னா புரியும். ரிலையன்ஸ் ஷேர் இருக்கும், என்ன சொல்லுவான் தெரியுமா, அடுத்த 10 வருஷத்தோட ப்ரொஜெக்டட் நம்பர் கொடுப்பான். சேல்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணி, ப்ராஃபிட்டை ப்ரொஜெக்ட் பண்ணி, ஓகே ஷேரோட ப்ரைஸையே ப்ரொஜெக்ட் பண்ணிடுவான் அடுத்த 10 வருஷத்துக்கு. ஓகே, ஃபினான்ஷியல் மாடலிங்னே பேர், போய் பாரு. ஓகே, ஷேர் ப்ரைஸே ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம் அடுத்த 10 வருஷத்துக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணால் ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா, இதை ப்ராபபிலிட்டி பேஸ்டு ஃபியூச்சர் அனாலிசிஸ். பாஸ்ட் என்ன வேணா இருக்கலாம்ப்பா, கம்பெனி போன 10 வருஷத்துல என்ன பண்ணித்துன்றதுக்காக அடுத்த 10 வருஷத்துல என்ன பண்ணாது. கரெக்டாக? நிறைய கம்பெனி திவாலி ஆகிடும் அடுத்த 10 வருஷத்தில். ஸோ ஃபியூச்சர் அனலைஸ் பண்ணோம்னா பாஸ்ட் டேட்டா கூட எடுத்துக்காத, ஃபியூச்சர் ப்ராபபிலிட்டி பேஸ்டு ப்ரெடிக்ஷன் பண்ணி பட்ஜெட் பண்ணி கூட, ஷேர் ப்ரைஸ் பட்ஜெட் பண்ணி கூட என்னால் ஓகே அனலைஸ் பண்ண முடியும். இதை தான் எக்ஸான்டே டேட்டான்னு சொல்லுவோம். ரெண்டு விதமான இது. ஸோ எக்ஸாமினேஷன் பர்பஸுக்கு சிம்பிள் டர்ம்ஸில் சொன்னால் ப்ராபபிலிட்டி கொடுக்காத கொஷின், ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்கிற கொஷின். ப்ராபபிலிட்டி கொடுக்கலன்னா பாஸ்ட் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா ஃபியூச்சரை ப்ராபபிலிட்டி அசைன் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? இப்போ என்ன தெரியுமா, ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வித்தவுட் ப்ராபபிலிட்டி, வித் ப்ராபபிலிட்டி என்ன பண்ண போகிறோன்றத ஒரு மேப்பிங் பண்ணுற பாரு. என்ன சொல்கிறேன் தெரியுமா? சி, இப்போ ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் தான்ப்பா இந்த சாப்டர். ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? இந்த ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ரெண்டு பாசிபிலிட்டி. ஓகே, இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி, போர்ட்ஃபோலியோ ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஓகே, இப்போ இண்டிவிஜுவல் செக்யூரிட்டினா செக்யூரிட்டி ரிலையன்ஸ் லிமிடெட், டாடா லிமிடெட், அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி செக்யூரிட்டி இண்டிவிஜுவல் செக்யூரிட்டியோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும். அண்ட் போர்ட்ஃபோலியோ ஆஃப் செக்யூரிட்டிஸ், போர்ட்ஃபோலியோ குரூப் ஆஃப் அசெட்ஸ். ஓகே, இதர் நீ ரிஸ்க் ஃப்ரீ அசெட் போர்ட்ஃபோலியோ சேர்த்துக்கலாம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டு. சி, போர்ட்ஃபோலியோனாலே ஷேர்ஸ் தான் நினச்சக்கூடாது. ஓகே, என்டையர் திங் வில் பி இன்க்ளூடட். ஃபினான்ஷியல் அசெட், நீ வந்து ரியல் எஸ்டேட் கூட எடுத்துக்கலாம், ரியல் எஸ்டேட், கோல்டு. ஓகே, ஆல் த இன்வெஸ்ட்மெண்ட் avenues could be assets could be considered. சரியா? போர்ட்ஃபோலியோ ஆஃப் அசெட்ஸ். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இண்டிவிஜுவல் செக்யூரிட்டியில் ரெண்டு ஆப்ஷன். என்ன? வித்தவுட் ப்ராபபிலிட்டி. ஓகே, இது எக்ஸ்போஸ் டேட்டா, பாஸ்ட் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணுறது. அண்டு வித் ப்ராபபிலிட்டி, வித் ப்ராபபிலிட்டி ரெண்டு விதமாக அனலைஸ் பண்ணலாம். புரியுறதா உனக்கு என்ன சொல்கிறேன்னு? ஓகே, சரி. இங்கே வித்தவுட் ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். இண்டிவிஜுவல் செக்யூரிட்டியோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வித்தவுட் ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, வித் ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, வி வில் லேர்ன். சி, ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறது எப்படி? வெரி சிம்பிள். ஓகே, ஆவரேஜ் ரிட்டர்ன் தானே, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் நான் சொல்லியிருக்கேன். அப்போது வித்தவுட் ப்ராபபிலிட்டினா, ப்ராபபிலிட்டி கொடுக்கலன்னா 10 வருஷம் டேட்டா, பாசிட்டிவ் டேட்டா வச்சு தான் அனலைஸ் பண்ண போகிறேன். 10 வருஷம் டேட்டா, 5 வருஷம் டேட்டா இருக்குன்னா சிம்பிளி வாட் யூ டூ அப்படின்னா டோட்டல் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கோ. டோட்டல் ரிட்டர்ன்ஸ் ஃபார் பாஸ்ட் இயர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர் போட்டுக்கோ, ஆவரேஜ் ரிட்டர்ன். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் சே 10% ரிட்டர்ன், செகண்ட் இயர் 20% ரிட்டர்ன், தேர்ட் இயர் -10% ரிட்டர்ன், ஃபோர்த் இயர் -5% ரிட்டர்ன். இப்படி பல வருஷங்கள் ரிட்டர்ன் கொடுத்துருக்கல, இதை முதல்ல டோட்டல் பண்ணிக்கும். ஜஸ்ட் இப்போ நம்ம 3 செக்யூரிட்டி பார்த்தோம்ல இந்த இடத்துல. ஓகே, இது பண்ண பார்த்தியா? ஓகே, இது வந்து சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட். இது ப்ராபபிலிட்டி கொடுக்கலன்னா இதை தான் பண்ணணும். சிம்பிள் ஆவரேஜ் ஜஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ. -10 + 15 எவ்வளோ? +5, 16 + 5 21, 21 டிவைடட் பை 3, நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் n. அப்போ ஆவரேஜ் 7% ரிட்டர்ன் யூ வில் கெட். புரியுறதா? அப்போ எக்ஸ் பார் மீன் ரிட்டர்ன் என்ன? சிம்பிள் ஆவரேஜ்
total returns for the past years divided by number of years, n. Number of years n ன்னு சொல்லுவேன். x barனா என்ன? mean return. x ஓட செக்யூரிட்டியோட mean return. சரி, இப்போ இது ஆவரேஜ் ரிட்டர்ன் மீன் ரிட்டர்ன் சர்ட்டனா என்ன கொஸ்டின் தெரியுமா? இப்போ இது மீன் ரிட்டர்ன் உனக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடச்சிடுது. நம்ம எக்ஸாம்பிளில் 7% போட்டோம்ல, இது 7% சர்ட்டனா அன்சர்ட்டனா? இது ஷோரா? இல்லை. தேர் வில் பி டீவியேஷன். நோ, பிகாஸ் ஈச் இயர் த ஆக்சுவல் ரிட்டர்ன் டிஃபர்ஸ் ஃப்ரம் த மீன் ரிட்டர்ன். அப்போ எவ்வளோ டீவியேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா. ஹவு டு ஃபைண்ட் இட்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வெரி சிம்பிள். ஓகே, ரூட் ஆஃப் summation of x minus x bar the whole square divided by n. கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன். என்னால் எவ்வளோ முடியாதோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் பியாண்ட் தட் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். புரியுதா? சரி, சி என்னன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் summation of x minus x bar the whole square divided by n. என்னன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸ்னு வச்சுக்கோ. இயர்ஸ் கொடுத்துருந்தா நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகே, தென் இங்கே சமேஷன்னா டோட்டல்னு அர்த்தம். டோட்டல் எதோட டோட்டல்னா x minus x bar. எக்ஸ்னா எவ்ரி இயர் இந்த வருஷத்தோட ஆக்சுவல் ரிட்டர்ன் எக்ஸ், மைனஸ் எக்ஸ் பார்னா எக்ஸ் பார் மீன் ரிட்டர்ன், இதோட ஸ்கொயர். ஓகே, அந்த ஸ்கொயர் பண்ணதோட டோட்டல் பண்ணிட்டு அந்த டோட்டல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை டிவைடட் பை n பண்ணிட்டு டோட்டலாக ஒரு ஸ்கொயர் ரூட் பண்ணோம். ஓகே, இது டேபுலர் மெத்தடில் கொஸ்டின் ஆன்சர் சால்வ் பண்ணிச்சு ப்ரெசென்ட் பண்ணும்போது நல்லா புரியுதா? ஓகே, சி ஹியர் இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இதனால் இந்த ஃபார்முலா ஈஸியாகிடும். ஓகே, ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி வித்தவுட் ப்ராபபிலிட்டி கொடுக்கல. எப்படி ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ஒரு செக்யூரிட்டிக்கு கண்டுபிடிக்கிறதுன்றதை ஓகே, சி இங்கே இயர் 1 to 5 கொடுத்துருக்கான், செக்யூரிட்டி எக்ஸ் கொடுத்துருக்கான், செக்யூரிட்டி ஒய் கொடுத்துருக்கான். ஓகே, ரெண்டு செக்யூரிட்டி கொடுத்துருக்கான். ரெண்டு செக்யூரிட்டியோடையும் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ரெண்டுவே கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருக்கான். ஷால் ஐ ப்ரொசீட்? ஓகே, சி வாட் ஹேப்பன்ஸ். இயர் 1 செக்யூரிட்டி எக்ஸ் 6.6, இது எல்லாமே பர்சன்டேஜ். இது எல்லாமே என்ன புரிஞ்சுக்கணும்? ரிட்டர்னாலே பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, 5 வருஷத்துக்கான ரிட்டர்ன் பர்சன்டேஜ். இப்போ என்ன கம்ப்யூட் பண்ணுறேன் பாரு. எக்ஸை எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி எக்ஸை எடுத்துக்கலாம். எப்படி சால்வ் பண்ணியிருக்கான் பாரு. ஃபஸ்ட்டு இயருக்கு காலம் போட்டுக்கோ. இயர்லேருந்து தென் எக்ஸ்னா செக்யூரிட்டியோட ஆக்சுவல் ரிட்டர்ன். இந்த செக்யூரிட்டி எக்ஸோட ஆக்சுவல் ரிட்டர்ன் எவ்ரி இயர். அப்போ முதல் வருஷத்தில் 6.6 கொடுத்துருக்கானா, 5.6 -9 12.6 14 டோட்டல் போட்டுக்கும். டோட்டல் எவ்வளோ? 29.8. கரெக்டாக? இந்த டோட்டல் டிவைடட் பை எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ்? 5. 29.8 டிவைடட் பை 5, 5.96 தான் எக்ஸ் பார். அப்போ 5.96 என்ன? மீன் ரிட்டர்ன். அப்போ எக்ஸ் பார்னா என்ன? மீன் ரிட்டர்ன் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ? 5.96. கரெக்டாக? இந்த 5.96 ஓகே எதில் யூஸ் ஆகும் தெரியுமா? அடுத்த காலம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னு ஒரு காலம் போட்டுக்கும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். அப்போ முதல் வருஷத்துக்கு எனக்கு எக்ஸ் என்ன? ஆக்சுவல் ரிட்டர்ன் மைனஸ் மீன் ரிட்டர்ன். வாட் இஸ் திஸ் காலம்? ஓகே, ஆக்சுவல் ரிட்டர்ன் மைனஸ் மீன் ரிட்டர்ன். அதாவது இது என்ன தெரியுமா கண்டுபிடிக்கும்? உனக்கு மீன்லேருந்து எவ்வளோ டிவியேட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாரு. ஓகே, இங்கே 6.6% ஆக்சுவல் ரிட்டர்ன். கரெக்ட்? உன்னோட மீன் ரிட்டர்ன் எவ்வளோ? 5.96. அப்போது மீன் 5.96. மீன்லேருந்து அதிகமாக கொடுத்துருக்கா குறவாக கொடுத்துருக்கா? ரிட்டர்ன் அதிகமாக கொடுத்துருக்கு. எவ்வளோ அதிகமாக கொடுத்துருக்கு? ப்ளஸ் 0.64. இதை தான் டிவியேஷன் சொல்கிறோம். மீன்லேருந்து எவ்வளோ டிவியேட் ஆகுது? ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ். சரி, 0.64 இஸ் கிவன். தென் இதே மாதிரி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வருஷத்துக்கும் வாட் இஸ் த டிவியேஷன் முதல்ல கண்டுபிடிச்சிக்கோ. ஓகே, செகண்ட் இயரில் ஆக்சுவல் ரிட்டர்ன் 5.6. ஓகே, 5.96 is the mean return. 5.96 minus 5.6 minus 5.96 minus 3.6. இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு மீன்லேருந்து. கரெக்டாக? ஓகே, 5.96 the mean return. இந்த வருஷம் மீன்லேருந்து ரிட்டர்ன் குறைஞ்சிருக்கு. ஓகே, minus 0.36. லைக் திஸ் எவ்ரி இயர் யூ வில் கம்ப்யூட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். புரிஞ்சுதா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒரு வருஷம் கண்டுபிடிச்சிக்கும். நான் இந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரோட டோட்டல் போடுறதே வேஸ்ட்டு. இட் வில் கம் டு 0. Are you all understanding? X minus X bar deviation ஒரு வருஷத்தோட டிவியேஷன். இப்போ எல்லா வருஷத்தோட டிவியேஷனை டோட்டல் பண்ணால் 0 தான் வரும். அதனால் டிவியேஷனை டோட்டல் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. தெர் இஸ் நோ ஓகே பாயிண்ட் இன் டோட்டலிங் த டிவியேஷன். அதனால தான் என்னென்னா இதில் நெகட்டிவ் அப்சர்வேஷன்லாம் இருக்குது பாரு. இந்த -0.36 -14.96 இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் யூ நீட் டு ஸ்கொயர் இட். ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சியா, தென் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பண்ணிடு. இப்போ ஸ்கொயர் பண்ணதால் என்ன எடுத்து இந்த நெகட்டிவ் வேல்யூலாம் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 0.64 into 0.64 பண்ணனா 0.4096 -0.36 into -0.36 நான் ஸ்கொயர் பண்ணச்சே அந்த மைனஸ்லாம் போயிடும். இந்த காலமில் எல்லாமே ப்ளஸ் சைன் ஆகிடும். புரியுது என்ன சொல்கிறேன்னு? ஃபஸ்ட்டு டிவியேஷனை கண்டுபிடிச்சிக்கோ, எக்ஸ் மைனஸ் எக்ஸ். அப்புறம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோ. ஓகே, தென் இந்த எல்லாத்தோட டோட்டல் போட்டு சமேஷன் ஆஃப். அப்போ இது என்ன? இந்த 333.0720 என்ன? சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். நியூமரேட்டர் கிடச்சிடுது. கரெக்டாக? இந்த நம்பர் டிவைடட் பை 5 போட்டுக்கோ. இந்த நம்பர் டிவைடட் பை 5 அப்புறம் ஹோல் ஸ்கொயர் ரூட். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? புரியுறதா என்ன சொல்கிறேன்னா? டிவியேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டேரெக்டாக இங்கத்தோட டோட்டல் பண்ணால் 0 தான் கிடைக்கும். அதனால் என்னென்னா இந்த நெகட்டிவ் வேல்யூலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் பண்ணிவிட்டு தென் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் அல்டிமேட்டாக எடுக்கணும். பட் இந்த 333 ஓகே டிவைட் பை n பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? ஓகே, summation of x minus x bar the whole square divided by 5
ஓகே ஸ்டாண்டர்ட் the whole square root எவ்வளோ கிடைக்கும் 333.0720 divided by 5 square root of this 8.16 தான். இது எல்லாமே பர்சன்டேஜ்ப்பா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பர்சன்டேஜில் தான் இருக்கும். இப்போ வந்து ரிட்டர்ன் பர்சன்டேஜில் இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் பர்சன்டேஜில் தான் இருக்கும். புரியுது உங்களுக்கு? ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் செக்யூரிட்டி ஒய். செக்யூரிட்டி ஒயில் ஸோ சார் இங்கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்ப்யூட் பண்ண மீன் என்ன கம்ப்யூட் பண்ண கேட்காத, இந்த ஒரே ப்ரெசன்டேஷன்லேயே ரெண்டும் கிடச்சிருது. அப்போது மீன் ரிட்டர்ன் என்ன? ரிட்டர்ன் ஆஃப் த செக்யூரிட்டி 5.96 இதுதான் எக்ஸ் பார். அப்போ ஆவரேஜ் ரிட்டர்ன் 5.96 this is the expected return and the deviation from the expected return is 8.16%. அப்போ 5.96% ரிட்டர்ன் நான் எதிர்பார்க்கலாம். இதுலேருந்து டிவியேஷன் ஒரு 8%, 8.16% டிவியேஷன் உண்டாகும் நான் எதிர்பார்க்குறேன். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? இது பாஸ்ட் டேட்டா வச்சு நான் ஃபியூச்சரை அனலைஸ் பண்ணுறேன். ரியாலிட்டி அதான் இருக்கும்னு நினச்சிக்காது. சில வருஷம் 20% டிவியேஷன் இருந்தால் அதுவும் கேட்க முடியாது. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? இது போன 10 வருஷத்தோட ஆவரேஜ் அனாலிசிஸ் வச்சு நான் பண்ணுறேன். நோ இஷ்யூ. செக்யூரிட்டி ஒய்க்கும் இதே மாதிரி 5 வருஷத்துக்கான டேட்டா. ஓகே ஒய் கிவன் நான் ஆக்சுவல் ரிட்டர்ன், திஸ் இஸ் ஆக்சுவல் ரிட்டர்ன், திஸ் இஸ் ஆக்சுவல் ரிட்டர்ன் மைனஸ் மீன் ரிட்டர்ன், ஆவரேஜ் ரிட்டர்ன். புரியுதா? ஓகே ஒய் காலம் டோட்டல் ஒய் காலம் 45.5 டிவைடட் பை 5 9.1 இஸ் த ஒய் பார். ஓகே ஆவரேஜ் ரிட்டர்ன். நெக்ஸ்ட் real return minus actual return minus average return 15.4 இதெல்லாம் deviation. All these are deviation. Total it you will come to get to 0. But what we do instead of totaling it, what we should do, we should multiply, அதாவது அதை ஸ்கொயர் அப் பண்ணணும். 15.4 into 15.4 okay minus 15 into minus 15 10.8 into 10.8 like this. If you do டோட்டலாக இப்போ டோட்டல் பண்ணி இதை பண்ணிவிட்டு இந்த 5 டோட்டல் பண்ணால் 896.9 டிவைடட் பை 5 யூ டூ தென் ஸ்கொயர் ரூட் 8 யூ வில் கெட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஸ் 13.39%. சிம்பிள். புரியுறதா? அப்போ என்ன சொல்கிறேன்னு? அப்போ எக்ஸ் பார் மாதிரி ஒய் பார் எக்ஸ் பார்லாம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் மீன் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறது. மீன்லேருந்து எவ்வளோ டிவியேஷன் ஆகுது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிம்பிள் கம்ப்யூட்டேஷன். அப்போ மீன் எப்படி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சாச்சு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தாச்சு. ஓகே இப்போ ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் த இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி வேர் ப்ராபபிலிட்டி கொடுக்காத பட்சத்தில் we have found out probability when is not given we have found out we have learned how to find out mean and standard deviation. புரியுதா? இப்போ probability based questionக்கு போமா. இப்போ probability கொடுத்தா எப்படி risk and return கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள். ஓகே see here what happens. ஓகே இந்த கொஸ்டின் மூலமா நான் பார்க்குறேன். வெயிட்டட் see return no issues மீ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, அது சிம்பிள் டிவைடட் பை n பண்ணி கண்டுபிடிச்சோம். அதுக்கு பதிலாக இப்போ வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆகிடும். வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் த இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ். ஓகே கரெக்ட். வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் அந்த ப்ராபபிலிட்டி அசைன் பண்ணியிருக்காங்க 5%, 20%, 15%. அதை அப்படியே ரிட்டர்னுக்கு ரெஸ்பெக்டிவ் ரிட்டர்ன்ஸுக்கு மல்டிப்ளை பண்ணனா ஓகே டோட்டல் பண்ணனா வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைச்சோம். என்ன விட்டுட்டு டோட்டல் பண்ணிடும். டோட்டல் பண்ணிட்டா வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைச்சோம். ஸோ சி ரேதர் சேயிங் இன் வாயால் சொல்கிறத விட இந்த கொஸ்டினை பாரு எல்லாம் புரிஞ்சிடும். ஓகே ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி வித் ப்ராபபிலிட்டின்னு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஓகே வேர் ப்ராபபிலிட்டி இஸ் கிவன். அப்போ எக்ஸ் ஒய் ரெண்டு செக்யூரிட்டி ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்கான். இங்கே பார் 0.05 என்ன அர்த்தம்? சாரி 5%. ஓகே 0.2 20%, 0.5 again 50%, like this 0.2 20%. ஓகே 0.5 0.05 5%, டோட்டல் 100% இருக்கும். இதை டோட்டல் பண்ணால் 100% இருக்கும். அப்போ என்னன்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன் தெரியுமா? 10% ரிட்டர்ன் எதிர்பார்க்கறேன்னா இல்லை, நான் என்ன நினைக்கிறேன் 5% தான் சான்ஸ் இருக்குது. 10% ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 5% சான்ஸ் இருக்குது. இந்த செக்யூரிட்டி 20% ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணுறதுக்கு 20% சான்ஸ், 20% ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணுறதுக்கு 50% சான்ஸ், 25% ஏர்ன் பண்ணுறதுக்கு 20% சான்ஸ். லைக் திஸ் ஐ அசைன் ப்ராபபிலிட்டி டு ஈச் அண்ட் எவ்ரி ரிட்டர்ன். ஓகே அதாவது வேரியிங் ரிட்டர்னுக்கு ஆன ரெஸ்பெக்டிவ் ப்ராபபிலிட்டி நான் அசைன் பண்ணிட்டு வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். பார்க்குமா? சி ப்ராபபிலிட்டி காலம் நம்பர் 1 தென் ரிட்டர்ன். ஓகே ரெஸ்பெக்டிவ் ரிட்டர்ன். அப்போ 10 அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் முதல்ல எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ எக்ஸ் பார் மீன் ரிட்டர்ன் எப்படி திருப்பி கண்டுபிடிப்பேன்? மீன் என்ன பண்ணேன்? எல்லாத்தையும் அப்படியே டோட்டல் பண்ணிட்டு டிவைடட் பை n போட்டேன். அது ப்ராபபிலிட்டி கொடுக்காத போது ப்ராபபிலிட்டி கொடுத்தா என்ன தெரியும் பண்ணோம்? வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும். வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிப்பேன்? 0.05 into 10. இது பார் இந்த ஃபர்ஸ்ட் காலம் இன்டூ செகண்ட் காலம், காலம் 1 into column 2. அப்போ 0.05 into 10 plus 0.2 into 20 plus 0.5 into 20 plus 0.2 into 25 plus 0.05 into 25. இந்த மாதிரி weighted average ரிட்டர்னை கண்டுபிடிச்சா 20.75 எனக்கு கிடைச்சிடும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? புரியுதா? இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். ஏன்னா 5% சான்ஸ் 10% இருக்குன்னா இது ஒன்றும் இல்லை. வேக் கம்ப்யூட்டேஷன்ஸ் என்டரில் படிச்சிருப்பேன் இல்லையா? ஓகே weighted average cost of capital ஒன்றும் இல்லை. வெயிட் ப்ரப்போர்ஷன் வெயிட் கேபிட்டல் ஓகே ரிட்டர்ன் வெயிட்டட் ரிட்டர்ன் கண்டுபிடிப்பேன் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே திஸ் வெயிட்டட் ஆவரேஜ் 20.75. இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இந்த காலமும் சேம். எக்ஸ் பாரோட கம்ப்யூட்டேஷன் மெக்கானிசம் மாறும், பட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இந்த காலம் சேம் தான். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் காலம் சேமாக தான் இருக்கும். அப்போது எக்ஸ்னா ஆக்சுவல் ரிட்டர்ன் மைனஸ் மீன் ரிட்டர்ன். மீன் என்ன? 20.75. 10 மைனஸ் 20.75 எவ்வளோ? மைனஸ் 10.75. 20 மைனஸ் 20.75 மைனஸ் 0.75. இதை மாதிரி ஒன்றுத்தையும் கம்ப்யூட் பண்ணிட்டு ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் என்ன தெரியும் பண்ணணும்? ஓகே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் சிம்பிளி அங்கே பண்ணியிருந்தோம். ப்ராபபிலிட்டி கொடுக்கலாம். இங்கே என்ன பண்ண? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் பண்ண, பட் ரெஸ்பெக்டிவ் ப்ராபபிலிட்டியை மல்டிப்ளை பண்ணிட்டு
x minus x bar the whole square x bar the whole square பண்ணிட்டு respective probability அப்படியே மல்டிப்ளை பண்ணா இந்த லாஸ்ட் காலம் ஓகே the total ஆட் பண்ணிக்கணும். this will give you weighted average deviation. புரியுதா? இப்போ என்னன்னா இதை எப்படி கம்ப்யூட் பண்ணேன்னு சொல்றேன் பாரு. ஓகே ஃபர்ஸ்ட் x minus x 10 x பார் எவ்வளோ -10.75. இந்த -10.75 முதல்ல ஸ்கொயர் பண்ணிக்கும். ஓகே இன்டூ இஸ் ஈக்குவல் டு 115.56 கிடைக்கிறதா? 115.56 இது ஏற்கனவே பண்ணது தான், அந்த ஸ்டெப்பில் பண்ணது தான். இதில் என்ன அடிஷனலாக ஒன்று பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த காலம் நம்பர் 1 மல்டிப்ளை பண்ணி அப்போ 115.56 இன்டூ 5% போட்டுக்கும் 5.7781. இன்னும் ஒரே ஒரு கம்ப்யூட்டேஷன் சி -0.75 போட்டுக்கும் -0.75 இன்டூ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 0.5625 0.5625 into 20%, 0.2 தானே, அப்போ into 20% எவ்வளோ 0.1125. புரியுறதா? இந்த மாதிரி 5 அப்சர்வேஷனும் கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் கண்டுபிடி 10.6875. இப்போ ரிஸ்க் கண்டுபிடிக்கணும். ரிட்டர்ன் புரியுறதா? ரிட்டர்ன் வெரி சிம்பிள். ப்ராபபிலிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா சிம்பிளாக வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் தான் உன்னோட ரிட்டர்ன், மீன் ரிட்டர்ன், அது ப்ராப்ளம் இல்லை. ஓகே ரிஸ்க் கண்டுபிடிக்கும்போது தான் இதை மாதிரி ஃபார்முலா மாறும். இட் வில் அண்டர்கோ அ சேஞ்ச். எப்படி மாறும் அப்படின்னா இங்கே வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்னுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ படி புரியும். Okay, the standard deviation of the risk when probability is given is calculated as follows. Sigma x is equal to, sigma x, no, standard deviation of x is equal to square root of, okay, summation of p into x minus x bar the whole square. ஒன்றுனா புரிஞ்சுக்கோ. இந்த x minus x bar the whole square into p ன்னு பண்ணது தான் அந்த லாஸ்ட் காலம். இதில் ஒன்று p ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணிட்டு டோட்டலாக ஒன்று பண்ணல, அதுதான் சமேஷன். அது என்ன 10.6875. புரியுறது என்ன சொல்கிறேன்னு? இப்போ இந்த p into x minus x bar the whole square இதுக்கு ஃபஸ்ட்டு அப்சர்வேஷனுக்கு இது, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து 5 அப்சர்வேஷனுக்கு 5 ப்ராபபிலிட்டி அசைன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். நான் இதோட டோட்டல் இருக்குல்ல, இதுதான் சமேஷன் ஆஃப் ஓகே சிக்மா p into x minus x bar the whole square. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இதை ஃபுல்லாக ஸ்கொயர் ரூட் பண்ணிடும். இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, வாட் இஸ் தட் 10.6875 அப்படியே ஸ்கொயர் ரூட் பண்ணனா 6875. ஓகே how much is that? You will get the standard deviation. இதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். புரியுறதா? இது அப்ளை பண்ணி root of 10.6875 3.27 is the standard deviation where probability is given for security x. Either mari security y also you can go through. Probability is given, y actual return is given, y minus y bar kuduthirukka, y minus y bar the whole square kandupidichittu multiply. Okay, inge actually you should also put p. Okay, probability, that printing mistake, p should be there. Inge pathana p irukka illaya? Yes, p is there. Okay, in the p inge is applicable. Inge p into y minus y bar the whole square பண்ணிட்டு இதோட summation total of this is 58. அப்போ square root of 58 okay will give you the standard deviation of see square root of 58 7.62 is the standard deviation for security y. புரியுறதா என்ன சொன்னேன்னு? ஸோ இது வரைக்கும் என்ன படித்தோம்? ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ் வித்தவுட் ப்ராபபிலிட்டி வித் ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு படிச்சிட்டோம். கரெக்டாக? நான் we will find out risk and return of the portfolio. இப்போ போர்ட்ஃபோலியோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் கண்டுபிடிப்போம். ஓகே சி இப்போ இண்டிவிஜுவல் ஃபஸ்ட்டு ரிட்டர்னுக்கு வரும், அப்புறம் ரிஸ்க்கு போகும். ஃபஸ்ட்டு ரிட்டர்ன்னா ஹவு டு ஃபைண்ட் ரிட்டர்ன்? வெரி சிம்பிள். ஓகே, இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிக்கு ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிச்சோம்? ஃபஸ்ட்டு 10 வருஷம் ரிட்டர்ன் கொடுத்துருந்தா சிம்பிள் ஆவரேஜ் 10 வருஷம் ரிட்டர்ன் டோட்டல் பண்ணிட்டு டிவைடட் பை n பண்ணால் சிம்பிள் ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைக்கும். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி கொடுத்துருந்தா, ப்ராபபிலிட்டி கொடுக்கலன்னா சிம்பிள் ஆவரேஜ், ப்ராபபிலிட்டி கொடுத்துருந்தா ப்ராபபிலிட்டி கன்சிடர் பண்ணி வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறது. கரெக்டாக? இங்கே போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் என்ன தெரியுமா? வெரி சிம்பிள். இதுவும் வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் தான். வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் த இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ் இன்சைட் த போர்ட்ஃபோலியோ. அப்போ போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் என்ன? வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் த இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ் இன்சைட் த போர்ட்ஃபோலியோ. வெரி சிம்பிள். இப்போ என்னன்னா ஓகே, உனக்கு ஏ பி 2 செக்யூரிட்டி இருக்குது. சப்போஸ் ஒரு போர்ட்ஃபோலியோவில் 2 செக்யூரிட்டி இருக்குது, 2 செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோ ஏ அண்ட் பி. இந்த ஏல வந்து 60% ஆஃப் மணி இன்வெஸ்டட் இன் ஏ, 40% ஆஃப் யுவர் மணி இன்வெஸ்டட் இன் பி. ஓகே, 60-40ன்னு போடுறேன் பைசாவை. இப்போ என்ன ஆகுதுன்னா அஸ்யூம் திஸ் இஸ் ப்ரப்போர்ஷன், இது ப்ரப்போர்ஷன். ஓகே, வேக் கம்ப்யூட்டேஷன் மாதிரியேப்பா. ப்ரப்போர்ஷன், இது ரிட்டர்ன். ரிட்டர்ன் அஸ்யூம் ஏ வந்து ஒரு 20% ரிட்டர்ன் கொடுக்குறது, பி வந்து ஒரு 15% ரிட்டர்ன் கொடுக்குறதுனா இதோட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வெரி சிம்பிள். 60 into 20%. அப்போ எவ்வளோ? 20 into 60% எவ்வளோ? 12%. புரியுதா? ஓகே, வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன்னா ப்ரப்போர்ஷன் இன்டூ ரிட்டர்ன். அப்போது என்னோட போர்ட்ஃபோலியோவில் 60% பைசா 20% ரிட்டர்ன் கொடுக்குறது. கரெக்டாக? இன்னொரு 40% பைசா வந்து 15% ரிட்டர்ன் கொடுக்குறது. அப்போ வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் 40 into 15%. 15% into 40 எவ்வளோ? ஓகே, 6%. கரெக்டாக? அப்போ 12 + 6 18% தான் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன். புரியுதா? சிம்பிள். ரிட்டர்ன் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் த இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ் இன்சைட் த போர்ட்ஃபோலியோ. இப்போது ரிஸ்க் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? கொஸ்டின் இருக்குது, அது பண்ணச்சே புரியும். ஜஸ்ட் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, ரிஸ்க் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ சார் வெயிட்டட் ஆவரேஜ் ரிஸ்க் ஆஃப் த இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ் இன்சைட் த போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிக்கலாமா? சொல்லக்கூடாது. ஓகே, ரிஸ்க் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ சி என்ன ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் பார். ஓகே, சி அஸ்யூம் இப்போ என்ன ஆகுதுன்னா ரிட்டர்ன்
இஸ் கெட்டிங் அஃபெக்டட் பை 2 ஃபேக்டர். ரிட்டர்ன் வந்து 2 ஃபேக்டரால் அஃபெக்ட் ஆகும். ஒன்று வந்து ஒன்று வந்து வெயிட், அதான் நான் வந்து ப்ரப்போர்ஷன் சொல்கிறேன். ப்ரப்போர்ஷன், ஓகே, இது வெயிட், எவ்வளோ அமௌண்ட்டு நீ இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு செக்யூரிட்டியிலும் ப்ரப்போர்ஷன். ரெண்டாவது என்ன, ஓகே, ரெண்டாவது வந்து த ரிட்டர்ன் ஆஃப் த செக்யூரிட்டிஸ் இன்சைட் த போர்ட்ஃபோலியோ. ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ளே இருக்கிற, அதாவது ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ளே இருக்கிற ஒரு செக்யூரிட்டியும் என்ன ரிட்டர்ன் கொடுக்குறதுன்னு அதுவும் ஒரு ஃபேக்டர். அப்போ 2 ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். போர்ட்ஃபோலியோ ரிட்டர்னை 2 ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், கரெக்டாக. ஒன்று வெயிட், அந்த செக்யூரிட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பைசா வந்து அந்த செக்யூரிட்டியில் போட்டிருக்கான்னு வெயிட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ரெண்டாவது ரிட்டர்ன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் ஆஃப் த இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ரிஸ்க் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு கேட்ச். ரிஸ்கில் என்ன தெரியுமா, 3 ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணும். ஒன்று வந்து ஓகே ப்ரப்போர்ஷன், இது 2 சேமு, ஓகே, ப்ரப்போர்ஷன் அண்ட் ரிஸ்க். இங்கே ரிட்டர்னுக்கு பதிலாக ரிஸ்க் என்ன, ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் தான் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போது weight of the individual securities inside the portfolio, risk of the individual securities will have impact. ரிஸ்க்கும் இம்பாக்ட் பண்ணோம். மூணாவது என்ன தெரியுமா, ஓகே, correlation, ஓகே, correlation of security. அதாவது இதை ரிஸ்க்கு வெயிட்டு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதை தவிர இதை 2 செக்யூரிட்டி இருக்கு இல்லையா போர்ட்ஃபோலியோவில், அது 2தோட கோமூமெண்ட், கார்லேஷன் என்ன, கோமூமெண்ட் ஆஃப் தி செக்யூரிட்டி, அதுவும் இம்பார்ட்டன்ட். அப்போ 3 ஃபேக்டர் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் அஃபெக்ட் பண்ணுறதுனால போர்ட்ஃபோலியோ ரிஸ்கோட ஃபார்முலா சும்மா வெயிட்டட் ஆவரேஜ் ரிஸ்க் ஆஃப் இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ் ஆகாது. அப்போ போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் அசியூம் த 2 செக்யூரிட்டி ரிஸ்கோட 2 செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோட ரிஸ்க் என்ன, போர்ட்ஃபோலியோ ரிஸ்கோட ஃபார்முலா தெரியுமா, வெரி சிம்பிள், A + B த ஹோல் ஸ்கொயர் தெரியுமா. A + B த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன, A² + B² + 2AB. கரெக்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோ, இதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணால் போகிறோம். என்ன தெரியுமா, A² + B² இங்கே A + B த ஹோல் ஸ்கொயர், ஓகே, அசியூம் என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா. நான் இதுக்கு வரேன், ஓகே, ஐ வில் கம் பேக் டு த லேட்டர், நான் லிங்க் பண்ணி உனக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா என்ன, W1 சிக்மா எக்ஸ், ஓகே, இந்த ஏ சிக்மா ஏன்னு வச்சுக்கோ. இப்போ எக்ஸ் இல்லை, எக்ஸ் ஒய் இருந்ததுன்னா W1 சிக்மா ஏ, ஓகே, அதாவது W1² சிக்மா A² ப்ளஸ் W2² சிக்மா B². இது வரைக்கும் புரிஞ்சுதா, ஓகே, ப்ளஸ் 2 into W1 சிக்மா எக்ஸ் ஏ, W2 சிக்மா B, ஓகே, அண்டு காரலேஷன் ஆஃப் A and B. புரியுறதா, இதுதான் ஃபார்முலா. இதில் என்னென்னா இது எல்லாத்தையும் ஸ்கொயர் ரூட் பண்ணணும், ஓகே. இதில் என்ன தெரியுமா, இது ஒன்றும் இல்லை, இது A² டேர்ம். இங்கே ஏனாலே, ஓகே, W1 வெயிட் ஆஃப் A இன்டூ சிக்மா ஆஃப் A. இதை தான் நான் ஏன்னு ஒரு டேர்மாக சொல்கிறேன். A + B த ஹோல் ஸ்கொயரில் இது ஏவாக வச்சுக்கோ, ஓகே. A² + B²னா இந்த W2² சிக்மா B². ஏன்னா இங்கே W2னா என்ன, WB வெயிட் ஆஃப் செக்யூரிட்டி B இந்த போர்ட்ஃபோலியோ இன்டூ சிக்மா B. இதை 2 தான் நான் Bன்னு சொல்கிறேன், ஓகே. அப்போது A² முன்னாடி A மட்டும் இல்லை, B மட்டும் இல்லை, வெயிட்டையும் சேர்த்துக்கோ, வேறு ஒன்றும் இல்லை, ஓகே. A² + B², இது A² டேர்ம், B² டேர்மா, அப்போ என்ன, W2² சிக்மா B² ஆர் WB² சிக்மா B² ப்ளஸ் 2 into W1 WA. இப்போ இந்த W1 WA நான் என்ன சொன்னேன், A. அப்போ இது நத்திங் பட் 2, இது B², இது 2A. இந்த ஏவை தான் W1ஓடு சேர்ந்து சொல்லணும்னு சொன்னேன்ல, WA, ஓகே. Bனா என்ன, WB சிக்மா B, weight of security B in the portfolio, risk of security B inside the portfolio. இது வரைக்கும் சேம். அப்போது A² + B² + 2AB இந்த ஃபார்முலா இது வரைக்கும் ஒன்று தான். all the things are same apart from one thing which is the factor influencing the portfolio risk. ஓகே, இந்த காரலேஷனோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ காரலேஷன் இந்த ஏக்கும் பிக்கும் இருக்கிற கோமூமெண்ட் இது எப்படி ஒன்றா மூவ் ஆகுதுன்றது தான் காரலேஷன்னா என்னென்னு பின்னாடி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ காரலேஷன், ஓகே, இதை மல்டிப்ளை பண்ண. அப்போ காரலேஷன் ஆஃப் A and B பண்ணனா யூ வில் கெட் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க். புரியுறதா, ஸ்கொயர் ரூட் ஆஃப், அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா, வெரி சிம்பிள். இதை ஸ்கொயர் ரூட் பண்ணலன்னா இது A² + B² + 2 இதை வேரியன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஸ்கொயர் ரூட் பண்ணலன்னா இதுக்கு வேரியன்ஸ்னு பேர். சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா சிக்மா, ஓகே, சிக்மானா வேரியன்ஸோட ஸ்கொயர் ரூட், அவ்வளோதான். அப்போ ஸ்கொயர் டேர்ம்ஸோட ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா என்ன கிடைக்கிறதோ அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அகைன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்ன, ஓகே, W1² சிக்மா A² ப்ளஸ் W2² சிக்மா B² ப்ளஸ் 2 into W1, ஓகே, சிக்மா A, W2 சிக்மா B இன்டூ காரலேஷன் ஆஃப் A and B. புரியுறதா, இதுதான் ஃபார்முலா. இப்போது ஓகே, சாரி, எஸ், இதுதான் கொடுத்துருக்கீங்க, யூ கேன் கோ த்ரூ. சரி, இப்போது இதெல்லாம் நோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஃப்ரம் த அபவ் ஃபார்முலா we can understand that portfolio risk is influenced by 3 factors. நான் இப்போ தான் சொன்னல 3 ஃபேக்டர் என்ன, ரிஸ்க் ஆஃப் த இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ். அப்போது இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸோட ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் அஃபெக்ட் பண்ணும், கரெக்ட். பாயிண்ட் நம்பர் 1,
நெக்ஸ்ட் ப்ரப்போர்ஷன் ஆஃப் த செக்யூரிட்டிஸ் வில் ஆல்சோ அஃபெக்ட் த போர்ட்ஃபோலியோ ரிஸ்க், அதுவும் சொல்லியிருக்கேனா. ஓகே, மூணாவது கோமூமெண்ட், இதான் காரலேஷன் சொல்கிறேன். ஓகே, த கோமூமெண்ட் ஆஃப் த செக்யூரிட்டி வில் ஆல்சோ அஃபெக்ட் த போர்ட்ஃபோலியோ ரிஸ்க். வெரி சிம்பிள். உன்னோட போர்ட்ஃபோலியோவில் 2 செக்யூரிட்டி இருக்குது, ஏ பி 2 ஷேர் இருக்குது. ஓகே, ஒரு ஷேர் வந்து ரொம்ப ரிஸ்க் ஹையாக இருக்குது. ஓகே, ஒரு ஷேர் வந்து ரிஸ்க் ஹையாக இருக்குது, இன்னொரு ஷேர் ரொம்ப ரிஸ்க் குறவாக இருக்குது. அப்போது ஓவரால் போர்ட்ஃபோலியோட ரிஸ்க் குறையும் இல்லை, டைவர்சிஃபை பண்ணுறதுனால. புரியுறது என்ன சொல்கிறேன்னு? அப்போது டைவர்சிஃபிகேஷன் ரெடியூஸ் ரிஸ்க். அதனால் ரிஸ்க்கோட இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ் இல்லாத இது ரெண்டும் எந்த டைரக்ஷனில் இந்த செக்யூரிட்டிஸ் மூவ் ஆகுதுன்றதும் இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த போர்ட்ஃபோலியோட ரிஸ்க்கோட ஃபார்முலா சிம்பிள். வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி வெயிட்டட் ஆவரேஜ் ரிஸ்க் கிடையாது. அதை தவிர காரலேஷனையும் கன்சிடர் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. காரலேஷன் கன்சிடர் பண்ணி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னு சொல்கிறோம். சரி, இப்போ மெயினாக சார் காரலேஷன் சொல்லுவேன். காரலேஷன் என்ன? ஓகே, கோ மூமெண்ட்னு சொல்கிறேன். வாட் இஸ் காரலேஷன்? வெரி சிம்பிள். கோவேரியன்ஸ்னு, அதாவது சரி 2 டேர்ம் இருக்குப்பா இங்கே நான் சொல்கிறேன். இப்போ காரலேஷன் என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம், காரலேஷன் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஷால் வி? ஓகே, இப்போ காரலேஷன் ஆர்னு ஆர்ஏபி, இந்த ஆர் தான் காரலேஷனோட ஆர்னு காரலேஷனை டினோட் பண்ணுறோம் இல்லையா. வாட் இஸ் திஸ் காரலேஷன்? சரி, வெரி சிம்பிள். 2 டேர்ம் இருக்குப்பா. ஒன்று கோவேரியன்ஸ், இன்னொன்று காரலேஷன். ஓகே, ரெண்டுமே என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிடுறேன், அப்புறம் உனக்கு புரியும். ஓகே, வெரி சிம்பிள். இப்போ காரலேஷன், கோவேரியன்ஸ் ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். கோவேரியன்ஸ் ஓகே என்ன கேப்சர் பண்ண தெரியுமா? கோவேரியன்ஸ் captures direction of the movement. ஓகே, இது 2 செக்யூரிட்டி ஒரு போர்ட்ஃபோலியோவில் இருக்குன்னா இந்த 2 செக்யூரிட்டியில் எப்படி மூவ் ஆகுது, எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஓகே, நிஃப்டி அதிகமாச்சுன்னா செக்யூரிட்டி அதிகமாகுது, நிஃப்டி குறைஞ்சதுன்னா இந்த வருஷம் ரிட்டர்ன் செக்யூரிட்டியோட ரிட்டர்னும் குறையிறது. இந்த மாதிரி இதோட டைரக்ஷனை கேப்சர் பண்ணும். செக்யூரிட்டி 2 செக்யூரிட்டி ஒரு போர்ட்ஃபோலியோவில் இருக்குன்னா அது எந்த டைரக்ஷனில் மூவ்மெண்ட்டை மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணும். ஓகே, டைரக்ஷன் ஆஃப் த மூவ்மெண்ட். கோரிலேஷன் இருக்கு இல்லையா, இந்த காரிலேஷன் என்னன்னா டைரக்ஷனையும் கேப்சர் பண்ணும் அண்ட் ஸ்ட்ரென்த்தையும் கேப்சர் பண்ணும். டைரக்ஷன் ஆஃப் த மூமெண்ட் ஓகே அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கோமூமெண்ட். புரியுறது என்ன சொல்கிறேன்னு? ஸோ இதை ரெண்டும் கேப்சர் பண்ணுறது தான் காரலேஷன். அப்போ காரலேஷன் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வெர்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கோவேரியன்ஸ் இருக்கு இல்லையா, கோவேரியன்ஸுன்றது ஒரு 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 டோட்டல் பேசிஸில் ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் நமக்கு கொடுக்கும். தெர் இஸ் நோ ஓகே ஸ்டாண்டர்டைஸ்டு மெஷர், கம்பேரபிலிட்டி பண்ண முடியாது. ஓகே, அக்ராஸ் ஆல் த செக்யூரிட்டிஸ். காரலேஷன்றது என்னென்னா -1லேருந்து +1 வரைக்கும் தான் இருக்கும். இட் இஸ் அ ஸ்டாண்டர்டைஸ்டு வெர்ஷன். ஸ்டாண்டர்டைஸ்டு வெர்ஷன்னா அக்ராஸ் செக்யூரிட்டிஸ், அக்ராஸ் டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோஸ் கம்பேரபிலிட்டிக்கு. ஓகே, ஏன்னா இது டைரக்ஷனும் கேப்சர் பண்ணும், ஸ்ட்ரென்த்தையும் கேப்சர் பண்ணும். புரியுறது என்ன சொல்கிறேன்னு? ஓகே, அப்போது இங்கே டைரக்ஷன் எப்படி சார் கேப்சர் பண்ணோம்? வெரி சிம்பிள். நிஃப்டி அதிகமாச்சுன்னா இந்த செக்யூரிட்டி ஏ, 2 செக்யூரிட்டிக்கு தானே காரலேஷன் சொல்கிறோம். ஓகே, செக்யூரிட்டி ஏ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஓகே செக்யூரிட்டி பி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, எந்த டைரக்ஷனில் ப்ரிடாமினெண்ட்டில் போகிறது, புரியுறதா? இதை கேப்சர் பண்ணோம். ப்ளஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கோமூமெண்ட். வெரி சிம்பிள். அதனால தான் இந்த காரலேஷன் -1 to +1 இருக்கும். ஓகே, -1 to +1ன்னா எவ்வளோக்கு எவ்வளோ 1 கிட்டக்க இருக்கும். இப்போ -0.8ன்னு இருக்கும், ரைட்? இதுனா ஸ்ட்ராங் காரலேஷன், ஸ்ட்ராங் நெகட்டிவ் காரலேஷன். புரியுறது என்ன சொல்கிறேன்னு? அது மாதிரி +0.8 இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, இது ஸ்ட்ராங் பாசிட்டிவ் காரலேஷன். அப்போ என்ன சொல்கிறேன்னா எவ்வளோக்கு எவ்வளோ 0 கிட்ட வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ வீக் காரலேஷன். இது ஏன் ஸ்ட்ரென்த்தை கேப்சர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதாவது ஸ்ட்ரென்த்னா பர்சன்டேஜில் இவ்வளோ பர்சன்டேஜ் அவ்வளோ பர்சன்டேஜ் இல்லை. ஓகே, அது ரிக்ரெஷனில் வேல்யூ கம்ப்யூட் பண்ணுறது ரிக்ரெஷன் மெத்தடில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது இப்போ இல்லை. இது என்னென்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது காரலேஷன். வெரி சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்கிறேன் பாரு. 0 கிட்டக்க ஒரு நம்பர் எடுத்துக்கோப்பா. 0.8ன்னு ஒன்று இருக்குது காரலேஷன் 2 செக்யூரிட்டிக்கு. இன்னும் 2 செக்யூரிட்டிக்கு தெர் இஸ் அ காரலேஷன் ஆஃப் 0.2. இப்போ எதுக்கு ஸ்ட்ராங் காரலேஷன், எது வீக் காரலேஷனா? இது ஸ்ட்ராங் காரலேஷன். எவ்வளோக்கு எவ்வளோ 1 கிட்டக்க இருக்கோ ஓகே அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் காரலேஷன். +1 எக்ஸாக்ட்லி +1 இருந்தால் பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் காரலேஷன். எக்ஸாக்ட்லி 0 -1 இருந்தால் பர்ஃபெக்ட் நெகட்டிவ் காரலேஷன். 0 இருக்கு இல்லையா, இப்போ 0னா நோ காரலேஷன் அர்த்தம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த காரலேஷன்றது ஓகே -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும். இப்போ இதை நான் டிவைட் பண்ணோம்னா 5 டிஃப்ரெண்ட் சினாரியோ என்னால் சொல்ல முடியும். -1 இருக்கா, திஸ் இஸ் பர்ஃபெக்ட் நெகட்டிவ் காரலேஷன், பர்ஃபெக்ட் நெகட்டிவ் காரலேஷன். ஓகே, +1 இருக்குன்னா இது பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் காரலேஷன். புரியுறதா? ஓகே, இதில் -1 to -0, அப்புறம் 0ன்னு ஒரு ஆப்ஷன், 0 to +1. இதை மாதிரி 5ஆக பிரிச்சுக்கலாம். கரெக்டாக 5 டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டி. ஏன்னா காரலேஷன் -1 to +1 இருக்கும். இப்போ இதுக்கு -1ன்னா பர்ஃபெக்ட் நெகட்டிவ், -1 to 0னா நெகட்டிவ் பட் நாட் பர்ஃபெக்ட் நெகட்டிவ், புரியுறதா?
நெக்ஸ்ட் ஜீரோனா நோ காரலேஷன். இப்போ காரலேஷனே இல்லைன்னா ஜீரோன்னு அர்த்தம் காரலேஷன். அப்போது ஒரு ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிக்கும் ஒரு ஷேருக்கும் என்ன காரலேஷன்? ஓகே, ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டுக்கும் ஷேருக்கும் என்ன காரலேஷன்னா ஜீரோ. ஏன்னா ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? நெக்ஸ்ட் 0 to 1. 0 to 1னா பாசிட்டிவ் காரலேஷன் பட் நாட் பர்ஃபெக்ட் பாசிட்டிவ். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? +1னா பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் காரலேஷன். 5 சிச்சுவேஷன் இருக்குது. இந்த 5 சிச்சுவேஷன் என்னத்துக்கு? வாட் இஸ் த ரெலவன்ஸ்? இது ஏன் புரியணும் தெரியுமா? ஐ வில் டெல் யூ. see what is happening என்னன்னா, ஓகே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோப்பா. இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அஸ்யூம் இங்கே ஒரு குதிரை வண்டி இருக்குப்பா, ஹார்ஸ் கார்ட். ஓகே, இதை குதிரை வண்டியில் 2 பக்கம் ஒரு குதிரையை ஆப்போசிட் சைடில் டைப் பண்ணுறப்பா. இது ஹார்ஸ் 1, H2னா என்ன? ஹார்ஸ் 2. 2 குதிரை ஆப்போசிட் சைடில் இது பண்ணுறேன். இந்த 5 செனாரியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உனக்கு இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். அதாவது டைவர்சிஃபிகேஷன் வில் ரெடியூஸ் ரிஸ்க். உன்னோட செக்யூரிட்டியில் எவ்வளோக்கு எவ்வளோ நீ வந்து ஓகே டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிஸ்க் குறையும் அப்படின்றதா இந்த க்ரக்ஸ் ஆஃப் த டிஸ்கஷன். புரியுதா? அப்போது ஒரு செக்யூரிட்டி 2 செக்யூரிட்டி எடுத்துக்கோப்பா. செக்யூரிட்டி ஏ அண்ட் செக்யூரிட்டி பி. 2 செக்யூரிட்டி வாங்கியிருக்கேன். ரிலையன்ஸ் ஷேர், ஐடிசி ஷேர், 2 ஷேர் வச்சுக்கிறேன். இப்போ ஒரு ஷேர் ஏறித்துன்னா இன்னொரு ஷேர் குறையும்னு வச்சுக்கோ ப்ரைஸ். இதை மாதிரி 2 செக்யூரிட்டியோட போர்ட்ஃபோலியோ உங்கள்கிட்ட வச்சுட்டோன்னா இது ஏறுற போது இன்னொன்று குறையும், இன்னொன்று ஏறுற போது இது குறையும். அப்போ உன்னோட போர்ட்ஃபோலியோ எப்போவுமே பேலன்ஸ்டாக இருக்கும், ரிஸ்க் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக? அது ஏன் நடக்குதுன்னா டைவர்சிஃபிகேஷன் பெனிஃபிட். ஏன்னா இந்த ஒன்று ஏறும்போது இன்னொன்று குறையிறதுன்னா இந்த 2 செக்யூரிட்டிக்குள்ள என்ன இருக்குது? நெகட்டிவ் காரலேஷன் இருக்குது. சார் இது ஏறும்போது அது இறங்குறது, அது ஏறும்போது இது இறங்குறது. அப்போ நெகட்டிவ் காரலேஷன். புரியுறதா? ஹஸ்பண்ட் சொன்னால் வைஃப் கேட்கறது இல்லை, வைஃப் சொன்னால் ஹஸ்பண்ட் கேட்கறது இல்லை. இது நெகட்டிவ் காரலேஷன். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? 2 பேலன்ஸ் ஆகிடும் இருக்கும். சரி, இப்போ ஏ அண்ட் பி பர்ஃபெக்ட் நெகட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ பர்ஃபெக்ட் நெகட்டிவோட எக்ஸாம்பிள் இப்போ 5 சிச்சுவேஷன் சொன்னோம் இல்லையா? பர்ஃபெக்ட் நெகட்டிவ் காரலேஷனுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். பர்ஃபெக்ட் நெகட்டிவ் காரலேஷன் என்னன்னா, ஒரு குதிரை வண்டி இருக்குப்பா, 2 சைடு ஆப்போசிட் சைடு குதிரை கட்டுறேன். இப்போ இந்த 2 குதிரையும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ப்பா. இதுக்கும் 2த்துக்கும் சேம் ஸ்ட்ரென்த் இருக்குது. அப்போது இந்த ஹார்ஸ் கார்ட்டு நகருமா? நகரவே நகராது. இந்த சைடு மூவ் ஆகுமா, அந்த சைடு மூவ் ஆகுமா? 2 சைடு மூவ் ஆகாது. அதாவது ஸ்பீடை, இந்த எக்ஸாம்பிளில் ஸ்பீடை நான் ரிஸ்க்குன்னு சொல்கிறேன்ப்பா, இப்படி வச்சுக்கோ. ஓகே, ஸோ ஸ்பீட் ஆஃப் த கார்ட்டு, அதாவது இந்த வண்டியோட ஸ்பீடு அல்டிமேட்டாக போர்ட்ஃபோலியோட ரிஸ்க்குன்னு வச்சுக்கோ. அப்போது போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கு ஏறுமா இறங்குமா? போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கு ஓகே வில் பி ரிஸ்க் ஃப்ரீ, ஜீரோவாக இருக்கும். ஏன்னா இது நகரவே நகராதுல, ஸ்பீடே இருக்காது. இப்போ ஸ்பீடு என்ன நகருமா? இந்த பக்கம் நகருமா, அந்த பக்கம் நகரவே நகராது. ஸோ ரிஸ்க் ஜீரோ. புரியுறது என்ன சொல்கிறேன்னு? அப்போது பர்ஃபெக்ட் நெகட்டிவ் காரலேஷன் இருக்கிற ஒரு 2 செக்யூரிட்டியை சேர்த்து ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணேன்னு வச்சுக்கோ. ஒன்று இந்த பக்கம் இருக்கும், ஒன்று அந்த பக்கம் இருக்கும். அல்டிமேட்டாக ரிஸ்க் ஜீரோன்னு கொண்டு வர முடியும். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? டைவர்சிஃபிகேஷனோட மேக்ஸிமம் பெனிஃபிட் எப்போ என்ஜாய் பண்ண முடியும்? எப்போ 2 செக்யூரிட்டிக்கும் பர்ஃபெக்ட் நெகட்டிவ் காரலேஷன் இருக்கோ அப்போ என்ஜாய் பண்ண முடியும். புரியுறது என்ன சொல்கிறேன்னு? சரி, இப்போ இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பர்ஃபெக்ட் நெகட்டிவ். நெக்ஸ்ட் நெகட்டிவ் காரலேஷன் பட் நாட் பர்ஃபெக்ட் காரலேஷன். ஓகே, ஏன் நெகட்டிவ் காரலேஷன்னா ஆப்போசிட் சைடில் கட்டினா நெகட்டிவ் காரலேஷன், சேம் சைடில் கட்டினா பாசிட்டிவ் காரலேஷன். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ பாரு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, காரலேஷன் நெகட்டிவ் காரலேஷன் பட் நாட் பர்ஃபெக்ட் காரலேஷன். அந்த மாதிரி சிச்சுவேஷன் யோசிச்சுப்பார். இப்போ இதே ஹார்ஸ் கார்ட்டுப்பா. ஓகே, இந்த கார்ட் இருக்குது, இதில் நெகட்டிவ் காரலேஷன் தானே? எஸ், H2 இந்த பக்கம் இருக்குது, H1 இந்த பக்கம் இருக்குது. ஆனால் இங்கே என்ன தெரியுமா? பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கிடையாது, நெகட்டிவ் காரலேஷன் பட் நாட் பர்ஃபெக்ட். அப்போ என்ன தெரியுமா? அஸ்யூம் இந்த ஹார்ஸ் 1 இருக்குல்ல, இந்த ஹார்ஸ் 1 வீக் ஹார்ஸ்ப்பா. இது கொஞ்சம் ஓகே ஸ்ட்ரென்த் குறவான ஹார்ஸ். இதுக்கு வந்து அதிகமாக ஸ்ட்ரென்த் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகே, ஸ்ட்ராங் ஹார்ஸ். ஒன்று வீக் ஹார்ஸ், ஒன்று ஸ்ட்ராங் ஹார்ஸ். இப்போ சொல்லு, கார்ட்டு நகரமா நகராதா? எஸ் நகரம். ஆனால் ஒரே இடத்துல நிற்காது. அப்போ ரிஸ்க் ஜீரோ கிடையாது, நகரம். பட் ஸ்லோவாக இந்த சைடு நகரும், ஸ்ட்ராங்கான ஹார்ஸ் சைடு நகரும். ஏன்னா ஓகே, இந்த ஸ்ட்ராங்கான ஹார்ஸ் என்ன பண்ணும்? இந்த வீக்கான ஹார்ஸை இந்த இதோட சேர்த்து வீக்கான ஹார்ஸையும் ஸ்லோலி புல் பண்ணிடும் அந்த பக்கம். புரியுறதா? அப்போது ரிஸ்க் குறையும். ஓகே, அது ஸ்பீடாக வேகமாக நகருமா? இது இந்த ஸ்பீடில் இருக்கிறதோ அந்த ஸ்பீடில் இந்த வண்டி வருமானம் வராது. ஓகே, பட் ஸ்லோலி அந்த சைடு நகரும். அப்போ ரிஸ்க் வில் பி ரெடியூஸ்டு. ஓகே, அண்ட் இட் cannot be reduced to zero, but still risk will be very much reduced. மூணாவது எக்ஸாம்பிள். ஓகே, ரிஸ்க் ஜீரோப்பா, காரலேஷன் ஜீரோனா ரிஸ்க் ரிடக்ஷன். ஓகே, காரலேஷனே இல்லை, சம்மந்தமே இல்லை. ரிஸ்க் ரிடக்ஷன் will never happen due to this. May happen, may not happen, it depends what other security you are bringing. 2 செக்யூரிட்டி இருக்குப்பா. ஓகே, 2 செக்யூரிட்டிக்கும் காரலேஷன் ஜீரோ. ரிஸ்க் ரிடக்ஷன் will happen. ரிஸ்க் ரிடக்ஷன் might happen. ஓகே, it depends on what security you are bringing in. புரியுறதா ஒரு விஷயம்? நெக்ஸ்ட். ஓகே, 4th சிச்சுவேஷன் பாரு. ஓகே, பர்ஃபெக்ட் பாசிட்டிவும் சொல்லிடுறேன். பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் வெரி சிம்பிள். என்ன தெரியுமா? பர்ஃபெக்ட் பாசிட்டிவ்னா இது கார்ட்டுப்பா. ஓகே, பாசிட்டிவ்னாலே பாசிட்டிவ் காரலேஷன்னா சேம் சைடு நீ கட்டணும். 2 குதிரையும் சேம் சைடு கட்டுற மாதிரி ஆகிடும். ஏன் அப்படின்னா நெகட்டிவ் காரலேஷன் இல்லை, பாசிட்டிவ் காரலேஷன். கரெக்டாக? ஆனால் என்ன தெரியுமா கேட்ச்? பர்ஃபெக்ட் பாசிட்டிவ், இதுவும் சேம் ஸ்ட்ரென்த்து, அப்போ சேம் ஸ்பீடு 50 km/h இது இழுக்கிறது, இதுவும் 50 km/h இழுக்கிறதுன்னு வச்சுக்கோ. இப்போ என்ன ஆகும்? ரிஸ்க் குறையுமா குறையாதா? ரிஸ்க்கு
குறையவே குறையாது. அப்போது போர்ட்ஃபோலியோவில் ரெண்டு செக்யூரிட்டிக்கும் காரலேஷன் எக்ஸாக்ட்லி பர்ஃபெக்ட் +1 வச்சுக்கோம். இதை தான் பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் காரலேஷன் சொல்கிறோம். ரிஸ்க்கு குறையுமா குறையாதா? குறையவே குறையாது. ரிஸ்க்கு கொஞ்சம் கூட குறையாது. இதுக்கு தான் என்ன பேர்? பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் காரலேஷன். when the securities have perfect positive correlation inside the portfolio, okay, then the risk reduction will never happen. Risk reduction will never happen. இது very very important discussion. புரியுதா? இப்போ தான் லாஸ்ட், அதாவது இதெல்லாம் என்னன்னா diversification will reduce risk or not னு டிஸ்கஸ் பண்ணுறேன். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அப்போ டைவர்சிஃபை பண்ணால் ரிஸ்க் எவ்வளோ குறைக்க முடியும் எவ்வளோ குறைக்க முடியாதுன்றது இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன். இப்போ என்ன தெரியுமா, லாஸ்ட் சிச்சுவேஷன் இங்கே தான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். அதனால தான் இந்த 4மே இன்னத்துக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன்னா இந்த 5வது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் டிஸ்கஸ் பண்ணுறேன். லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. என்னன்னா பாசிட்டிவ் காரலேஷன் பட் நாட் பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் காரலேஷன், பட் நாட் பர்ஃபெக்ட் காரலேஷன். அப்போ அசியூம் பாசிட்டிவ் காரலேஷன் 0.8ன்னு வச்சுக்கோ. ஒரு சம் நம்பர்ப்பா 0.8 பாசிட்டிவ் காரலேஷன், மைனஸ் இல்லை ப்ளஸ். பாசிட்டிவ் காரலேஷனா? எஸ். +1 இல்லை. இது நாட் பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் காரலேஷன் இல்லை. அப்போ இந்த மாதிரி பண்ணால் ரிஸ்க் குறையுமா குறையாதா? டவுட் வருதா? இப்போ ரிஸ்க் குறையுமா குறையாதுன்னா இங்கே தான் பண்ணணும். சேம் அசியூம் பண்ணு. இந்த கார்ட் இருக்குது, ஓகே, விஷுவலைஸ் பண்ணு. 2 ஹார்ஸ் இருக்கா, H1 H2 2 குதிரை இருக்கா. இப்போ நீ சொல்லு, இந்த குதிரை 50 km/h இழுக்கிறது, ஓகே, இந்த வண்டியை. இந்த குதிரை வந்து 40 km/h இழுக்கிறது. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? ஓகே, ஆப்போசிட் சைடில் கட்டினா எப்படி நகருமோ இந்த சைடில் சேம். ஓகே, 2 குதிரை கட்டிட்டு ஒன்று ஸ்ட்ராங் ஹார்ஸ் இன்னொன்று வீக் ஹார்ஸ். இப்போது ஸ்பீடு தானே ரிஸ்க்கு. ஸ்பீடு குறையுமா குறையாதா? எஸ், குறையும். இங்கே ரெண்டுமே 50 km/h இழுத்துதுன்னா ஓகே, வண்டியும் அந்த சேம் ஸ்பீடில் மூவ் ஆகும். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? ஓகே, அது வெயிட் எல்லாம் கன்சிடர் பண்ணாதப்பா, இப்போ சயின்ஸ்க்குலாம் சொல்ல பேசிக்காக சொல்கிறேன். வண்டியும் ஒரே ஸ்பீடில் தான் மூவ் ஆகும், ஏன்னா ரெண்டுமே ஒரே ஸ்பீடில் இழுக்கிறது. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இங்கே ஒன்று வந்து 50 km/h இழுக்கிறது, இன்னொன்று 40 இழுக்கிறதுன்னு வச்சுக்கோ. அப்போது இந்த கார்ட்டு இந்த குதிரையோட ஸ்பீடில் ஓடுமா இல்லை அதோட கம்மியாயிடுமா? அதோட கம்மியாயிடும். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? டைவர்சிஃபிகேஷன் ஏன் சொல்கிறேன்னா, நீ என்ன நினச்சக்கூடாது, ஓகே நெகட்டிவ் காரலேஷனாக இருந்தால் தான் ரிஸ்க்கை குறைக்க முடியும், பாசிட்டிவ் காரலேஷனாக இருந்தால் ரிஸ்க்கை குறைக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அது நான் சொல்லலை. பர்ஃபெக்ட் பாசிட்டிவாக இருந்தால் தான் ரிஸ்க்கு கொஞ்சம் கூட குறைக்க முடியாது. அப்போ 0.1 இருந்து +1 இருந்ததுன்னா ரிஸ்க்கை குறைக்கவே முடியாது. +0.99 வரைக்கும் risk reduction will happen. We can reduce risk by diversifying, by adding securities inside the portfolio. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? சரி, இதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இது புரியறதுக்கு தான் 4 எக்ஸாம்பிள். அப்போ diversification will reduce risk, கரெக்டா? ஓகே, till 0.99, ஓகே, till the perfect correlation situation, diversification will reduce risk. இப்போ தான் மார்க்கோவிட்ஸ் என்ன சொல்கிறான்னா, ஓகே நான் ஒரு சிச்சுவேஷன் சொன்னேன் இல்லையா, -1ல் எக்ஸாக்ட்லி காரலேஷன் -1னா ரிஸ்க் கேன் பி ரெடியூஸ் டு 0ன்னு சொன்னேன்ல. இப்போ ரிஸ்க் கேன் பி சார் பர்ஃபெக்டாக -1 2 செக்யூரிட்டி செலக்ட் பண்ணால் ஓகே என்னோட ரிஸ்க்கை 0 கூட கொண்டு வர முடியும். ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட் மாதிரி ரிஸ்க் ஃப்ரீ ஆக்கிடலாம் அப்படின்னு சொன்னியோ இல்லையோ. அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னாக்கா, வெரி சிம்பிள். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எப்படி டெரிவேஷன்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், அதுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே பாரு, correlation is a statistical measure that indicates the direction and strength of co-movement between two variables. Correlation can be classified into 5 types. இங்கே பாரு, direction and strength னு கொடுத்துருக்கேன். இது correlationக்கு. நெக்ஸ்ட் கோவேரியன்ஸ் டிஸ்கஸ் பண்ணச்சே ஈஸியாக உனக்கு புரிஞ்சிடும். அங்கே வெறும் direction தான் கேப்சர் பண்ணும், strength கேப்சர் பண்ணால் அது கோவேரியன்ஸ். புரியுதா? சரி, correlation can be classified into 5 types. R -1, -1 to 0, 0, 0 to +1, +1. When a correlation between x and y is -1, it means when x increases, y decreases, vice versa. Similarly, when correlation is positive, it means that when x increases, y also increases. Correlation is strong, it tends towards +1. இப்போ இந்த +1, இந்த -1 to +1 இருக்கு இல்லையா, இதை தான் ஸ்ட்ரென்த்தை கேப்சர் பண்ணும். மூவ்மெண்ட் எப்படின்னு தெரிஞ்சிடும். தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. புரியுறதா? காரலேஷனோட மெயின் கேட்ச் ஸ்ட்ரென்த்தையும் கேப்சர் பண்ணும் இல்லையா, அதுதான் சொல்கிறேன். இப்போ +1 -1 இருக்கிறதுனால இட் இஸ் ஸ்ட்ராங்னு அர்த்தம். எவ்வளோக்கு எவ்வளோ +1 -1 கிட்டக்க இருக்கோ, ஓகே 1 கிட்டக்க இருக்குன்னா பாசிட்டிவோ நெகட்டிவோ, ஓகே அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்னு அர்த்தம். ஸ்ட்ராங் காரலேஷன், ரைட்? 0 கிட்டக்க எவ்வளோக்கு எவ்வளோ போகிறதோ, அண்ட் இட் இஸ் வீக் இஃப் இட் டென்ஸ் டுவர்ட்ஸ் 0 கிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வீக்குன்னு அர்த்தம். ஓகே, தெர் இஸ் நோ அண்ட் 0 பர்ஃபெக்டாக 0ல இருந்ததுன்னா காரலேஷனே இல்லைன்னு அர்த்தம். when correlation is +1, the points automatically fit in. இது தேவையில்லை, ரெகுலர் பேட்ச்ல எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், அது தேவையில்லை. ஓகே, இங்கே தான் மெயின் இது இம்பார்ட்டன்ட் ஏரியா. Diversification reduces risk because our return does not depend on performance of one security. ஏன்னா இங்கே என்ன மெயின் கேட்ச்னா, போர்ட்ஃபோலியோ ரிஸ்கில் என்ன இம்பார்ட்டன்ட் விஷயம்னா, வெயிட் ஆஃப் த செக்யூரிட்டி அண்ட் risk of the security alone is not important, co-movement is also important னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. அதனால தான் when we construct a portfolio having securities with negative correlation, the risk reduction is higher. அப்போ ஒரு நெகட்டிவ் காரலேஷனோட 2 செக்யூரிட்டி ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணனா அதோட risk reduction will be higher. ரிஸ்க் இன்னும் அதிகமாக குறைக்கலாம்.
Okay, and maximum risk reduction happens when the correlation is perfect negative. நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, டிஸ்கஸ் பண்ணிட்டேன். Okay, when correlation is perfect positive, no risk reduction arises due to diversification. புரியுதா? இப்போ correlation -1னா இதுக்கு ஒரு, இப்போ நீ சொன்ன correlation சார் -1 இருந்தால் பர்ஃபெக்டாக ஜீரோக்கு கொண்டு வரலாம்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜீரோ வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோன்னு கொடுத்துருக்கான். பேர் என்ன? ஓகே, ஜீரோ வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோன்னு மார்க்கோவிட்ஸ் சொல்லியிருக்கான். அதாவது என்ன ப்ரப்போர்ஷனில் நீ இன்வெஸ்ட் பண்ணால் ஓகே உன்னோட போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை ஜீரோ கொண்டு வரலாம். அஸ்யூமிங் தீஸ் டூ செக்யூரிட்டிஸ் ஹேவ் நெகட்டிவ் கார்லேஷன். உன்னோட ரெண்டு செக்யூரிட்டிப்பா ஏபி, ரெண்டு ஷேரை நீ இன்வெஸ்ட் பண்ணுற, இந்த ரெண்டு ஷேருக்கும் -1 பர்ஃபெக்ட்லி நெகட்டிவ் கார்லேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன் டேட்டா வச்சு. கரெக்டாக? இப்போ இந்த ரெண்டு ஷேரோட ஒரு போர்ட்ஃபோலியோ நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனா என்ன தெரியுமா சொல்கிறான்? ஓகே, மார்க்கோவிட்ஸ் என்ன சொல்கிறான்னா ஜீரோ வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ. இது எப்படி தெரியுமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்? அதாவது -1 ரெண்டு செக்யூரிட்டிக்கு ஒரு பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன் இருந்தால் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை ஜீரோக்கு கூட கொண்டு வரலான்னு ஒன்று சொன்னால, அது எப்படி அப்படின்னா அஸ்யூம் 50% ஏல போடுற, 50% பைசா ஏல போடுற, 50% மணி பியில் போடுறேன்னா வந்துடாது. ஏதோ ஒரு வெயிட், ஏதோ ஒரு ப்ரப்போர்ஷனை பைசா போட்டேன்னா வந்துடாது. அதுக்கு ஒரு ப்ரப்போர்ஷனுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குது. அதாவது இந்த ப்ரப்போர்ஷனில் ஒரு பைசா இன்வெஸ்ட் பண்ணால் யூ கேன் ஈவன் ரெடியூஸ் த போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் டு ஜீரோன்னு சொல்ல வரேன். அப்போது வெரி சிம்பிள். ஓகே, இந்த பார் இப்போது காரலேஷன் அது என்னென்னு டெரைவ் பண்ணுறேன், ஃபார்முலா இருக்குது. அதுக்கு முன்னே உனக்கு டெரிவேஷன் சொன்னால் உனக்கு புரியும். வெரி சிம்பிள். சேம் ரிஸ்கோட போர்ட்ஃபோலியோ ரிஸ்கோட ஃபார்முலா எடுத்துக்கும். ஓகே, இப்போ காரலேஷன் பர்ஃபெக்ட் பாசிட்டிவாகவோ இல்லை பர்ஃபெக்ட் நெகட்டிவாக இருக்குன்னா போர்ட்ஃபோலியோ ரிஸ்கோட ஃபார்முலாவே சிம்பிளிஃபை ஆகிடும். சி வெரி சிம்பிள். போர்ட்ஃபோலியோ ரிஸ்கோட ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓகே W1 ஸ்கொயர் சிக்மா A ஸ்கொயர் ப்ளஸ் W2 ஸ்கொயர் சிக்மா B ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ W1 சிக்மா A W2 சிக்மா B இன்டூ காரலேஷன் ஆஃப் A and B ஒரு ஃபார்முலா இருந்தது இல்லையா. இப்போ பாரு, அஸ்யூம் ரெண்டு சிச்சுவேஷன் பா, காரலேஷன் +1 வச்சுக்கோ, இந்த RAB +1 ஆகிடும். கரெக்டா? அப்போது A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ஆகிடும். காரலேஷனே போயிடும். ஏன்னா +1 இன்டூ +1னா சேம் நம்பர். அப்போ A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர்னா ப்ளஸ் 2AB சிம்பிளிஃபை பண்ணால் A ப்ளஸ் B த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ப்ளஸ் B த ஹோல் ஸ்கொயர் மாறிடும். காரலேஷன் போயிடுதில்ல. அப்போ சிம்பிளி ஓகே ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ப்ளஸ் B A ப்ளஸ் B. அப்போ A ப்ளஸ் B இங்கே என்ன? W1 சிக்மா A ப்ளஸ் W2 சிக்மா B. இவ்வளோ தான் இப்போ போர்ட்ஃபோலியோ ஃபார்முலா கெட் சிம்பிளிஃபைடு. காரலேஷன் எக்ஸாக்ட்லி +1 இருந்தாலும் போர்ட்ஃபோலியோ சிம்பிளிஃபை ரிஸ்க் ஃபார்முலா சிம்பிளிஃபை ஆகிடும். அண்ட் ஓகே காரலேஷன் பர்ஃபெக்ட் நெகட்டிவாக இருந்தாலும் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் ஃபார்முலா சிம்பிளிஃபை ஆகிடும். அது எப்படி அப்படின்னா வெரி சிம்பிள். இதே மாதிரி தான் ஓகே இந்த இதில் காரலேஷன் -1ன்னு வச்சுக்கோ. இதே சேம் இங்கே சொல்லிடுறேன். காரலேஷன் -1னா இந்த ப்ளஸ் 2AB இன்டூ -1 இருக்கு இல்லையா, ப்ளஸ் 2AB இன்டூ -1னா -2ABன்னு மாறிடும். கரெக்டாக? அப்போ A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் -2ABன்னு மாறிடும். அது நத்திங் பட் A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர். A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர் என்ன? A ப்ளஸ் B, A மைனஸ் B. ஓகே, அப்போ A மைனஸ் B எப்படி எழுதுவேன்? வெரி சிம்பிள். A மைனஸ் Bனா ஓகே சி W1 சிக்மா A மைனஸ் W2 சிக்மா B. இவ்வளோ தான் இப்போ ஃபார்முலா. அப்போ போர்ட்ஃபோலியோவில் இவ்வளோ பெரிய ஃபார்முலா இல்லை. அப்போ கொஸ்டினில் காரலேஷன் +1 கொடுத்துருந்தா ஆர் -1 கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, இதை பெரிய ஃபார்முலா காரலேஷன் வச்சுலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதான் ஃபார்முலாவே. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ இஸ் நத்திங் பட் வெயிட் ஆஃப் செக்யூரிட்டி A இன்டூ சிக்மா செக்யூரிட்டி A மைனஸ் வெயிட் ஆஃப் செக்யூரிட்டி B இன்டூ சிக்மா செக்யூரிட்டி B. புரியுறதா? இவ்வளோ தான் ஃபார்முலாவே. இங்கே பாரு சிம்பிளிஃபை பண்ணி ஓகே கொடுத்துருக்கேன். ஓகே சரி. Similarly when correlation -1, this is the formula. Okay, now optimum proportion to minimize portfolio risk. Okay, இப்போ என்ன சொல்றானா optimum portfolio to minimize the portfolio risk. சார் மார்க்கோவிட்ஸ் என்ன சொல்றானா இப்போ -1 எக்ஸாக்ட்லி இருக்குன்னு வச்சுக்கோ. என்ன சொன்னேன் டிஸ்கஸ் பண்ணுச்சு, காரலேஷன் ரெண்டு செக்யூரிட்டிக்கு எக்ஸாக்ட்லி -1 இருந்தா போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் 0 கூட கொண்டு வரலாம்னு சொன்னோம் இல்லையோ. இந்த 0க்கு எப்படி சார் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் கொண்டு வருதுன்னா வெரி சிம்பிள். சி proportion of x this much, proportion of y is this much னு ஒரு ஃபார்முலா கொடுக்குறான். அதாவது ஐ கேன் கன்ஸ்ட்ரக்ட் அ போர்ட்ஃபோலியோ இன் சச் அ வே தட் என்னோட ரிஸ்க்கை 0 கூட கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன ப்ரப்போர்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இருக்குன்னா வெரி சிம்பிள். எக்ஸோட ப்ரப்போர்ஷன் என்ன தெரியுமா? P ஆஃப் எக்ஸ்னா என்ன? ப்ரப்போர்ஷன் ஆஃப் எக்ஸ், வெயிட் ஆஃப் எக்ஸ்னு கூட சொல்லிக்கலாம். ஆர் இந்த W1 W2ல சொல்கிறேன். அப்போ W1 நத்திங் பட் வெயிட் ஆஃப் எக்ஸ். இது என்ன தெரியும் ஃபார்முலா? வெயிட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய். டினாமினேட்டரில் சேம். அதே மாதிரி வெயிட் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் divided by sigma x plus sigma y. புரியுதா? டினாமினேட்டர் sigma x plus sigma y ரெண்டு சேம். ஓகே, நியூமரேட்டரில் இங்கே sigma x, ஓகே இங்கே sigma y and இங்கே sigma x. அதாவது வெயிட் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கச்சு நியூமரேட்டரில் sigma y போட்டுக்கோ. வெயிட் ஆஃப் y கண்டுபிடிக்கச்சு நியூமரேட்டரில் sigma x ஆப்போசிட் செக்யூரிட்டி தான் எடுத்துக்கோ. டினாமினேட்டரில் sigma x plus sigma y இது சேம். இது ரெண்டுத்துக்கும் டினாமினேட்டர் சேம். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? ஓகே, இது எப்படி வந்ததுன்னா வெரி சிம்பிள். when correlation is -1, இதுதானே உன்னோட ஃபார்முலா. weight of 1 into sigma x minus weight 2 sigma y. அது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண இல்லையா? இப்போ அந்த போர்ட்ஃபோலியோ P 0 தானே, 0க்கு தானே கொண்டு வரணும். டார்கெட் போர்ட்ஃபோலியோ என்னது? 0 தானே. அப்போ 0க்கு ஈக்குவேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இது ரெண்டு செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோ ரெண்டு செக்யூரிட்டியா? அப்போது P of y என்ன? P
P of y என்ன proportion of y or weight of y ன்னு வெச்சுக்கோ wy ஓகே weight of y or w2 எது வேணா வெச்சுக்கலாம்ப்பா அந்த क्वेश्चனுக்கு ஏத்த மாதிரி ஓகே இங்க wy என்ன weight of y security y ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு அர்த்தம் புரியுதா is equal to is nothing but what see எவ்வளவு இத போட போற weight of y எவ்வளவு very simple 1 minus weight of x 1 minus weight of x ஒரு செக்யூரிட்டில 100% டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போற அதுல weight of x 60% னு வெச்சுக்கோ அப்ப பேலன்ஸ் 40% தான weight of y அதே மாதிரி ஒரு செக்யூரிட்டி 30% weight of x ரெண்டு செக்யூரிட்டி தான் போர்ட்ஃபோலியோல இருக்குன்னு அசம்ப்ஷன் இப்போ டிஸ்கஸ் பண்றது அசம்ப்ஷன் என்ன ரெண்டு செக்யூரிட்டி தான் போர்ட்ஃபோலியோல இருக்கு ஒரு செக்யூரிட்டி 30% னா இன்னொரு செக்யூரிட்டி 70% இருக்க போகுது புரியுதா அப்ப weight of y is nothing but 1 minus weight of x கரெக்ட்டா இததான் இங்க அப்ப w2 இருக்கு இல்லையா அதை ரிப்ளேஸ் பண்ணு இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ p இதே ரீரைட் பண்ணுப்பா weight of x weight of 1 என்ன weight of x அது அப்படியே p of x னா weight of x னு எழுதிக்கோ wx sigma x minus w2 க்கு பதிலா 1 minus wx னு போட்டுக்கோ புரியுதா என்ன சொல்றேன்னு into sigma y மல்டிப்ளை பண்ணிக்கோ பாக்கி என்ன இத 0 க்கு ஈக்குவேட் பண்ணா you will get the formula ஓகே இத 0 க்கு ஈக்குவேட் பண்ணா very simple இங்க நான் போட்டு காமிக்கிறேன் ஓகே 0 க்கு ஈக்குவேட் பண்ணு 0 is equal to right weight of x into sigma x okay minus weight of see weight of x எப்படி எழுதுற 1 minus weight of y okay weight of x because இதுதான் weight of y into sigma y இப்படி எழுதுண்டியா okay இத elaborate பண்ணு 1 minus sigma y okay sigma y minus weight of x into sigma y கரெக்ட்டா okay இது பாசிட்டிவா இங்க பாரு 0 is equal to wx sigma x minus bracketல minus y minus இத bracket பிரிச்சுக்கோ கரெக்ட்டா next 0 is equal to wx sigma x minus sigma y minus y னா இப்போ என்ன பண்ணு இத எல்லாத்தையும் ஓபன் பண்ணு wx sigma x minus sigma y minus minus plus wx sigma y புரியுதா என்ன சொல்றேனே are you understanding இப்போ wx இங்க காமனா இருக்கா இந்த wx காமனா இருக்கறத இப்படி பண்ணிடுப்பா ஓகே wx LCM எடுத்துரு ஓகே sigma x ஓகே இங்க plus sigma y minus sigma y தனியா போட்டுக்கோ கரெக்ட்டா இப்போ minus sigma y இந்த பக்கம் கொண்டு வா 0 தானே 0 அப்போ wx okay sigma x plus sigma y is equal to sigma y arda puriyadha are you all understanding what I am trying to say or wx இது என்ன wx னா weight of x is equal to nothing but sigma y divided by இது மல்டிப்ளை இதுன்னா இத அங்க கொண்டு போ டினாமினேட்டர்ல sigma x plus sigma y புரியுதா ரொம்ப சிம்பிள் பா ஃபார்முலா ஒரு ஒண்ணும் என்ன நினைச்சுக்காத பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் லாஜிக்கலா ஃபார்முலா டெரைவ் பண்ணி கொண்டு வர புரியுதா சோ sigma y by sigma x plus அப்ப weight of x அப்ப எவ்வளவு போர்ட்ஃபோலியோல weight இருக்கணும் அப்படினா sigma ஓட y நியூமரேட்டர்ல போட்டுக்கோ sigma x plus sigma y டினாமினேட்டர்ல போட்டுண்டா ஓகே சம் பர்சன்டேஜ் கிடைக்கும் அஸ்யூம் 25% ஒரு क्वेश्चन பண்ண போறோம் ஓகே இது 25% கிடைச்சதுனா x 25% போடணும் பேலன்ஸ் y 75% இன்வெஸ்ட் பண்ணனும் இந்த மாதிரி ஒரு ப்ரொபோர்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணா -1 correlation இருக்கிறதுனால இந்த போர்ட்ஃபோலியோட ரிஸ்க் 0 க்கு கொண்டு வரலாம் ரிஸ்க் ஃப்ரீ போர்ட்ஃபோலியோ பண்ணிடலாம் இதுதான் மார்க்கோவிட்ஸோட ஒரு ரிசர்ச் புரியுதா ஒன் ஆஃப் தி ரிசர்ச் இது ஜீரோ வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோ அடுத்து மினிமம் வேரியன்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறேன் அதாவது எல்லா சமயம் correlation -1 கிடைக்கிற மாதிரி செக்யூரிட்டி கிடைக்குமா நான் பெர்ஃபெக்ட் நெகட்டிவ்னு எல்லா செக்யூரிட்டி கிடைக்குமா கிடைக்காது அப்போ நான் சொன்னேன் இல்லையா ரிஸ்க் வந்து -1 னா 0 கொண்டு வரலாம் பட் -1 இல்லாத வேற correlation -0.2 ன்னு இருக்குன்னா கூட ரிஸ்க் குறைக்கலாம் அதுக்கு எப்படி ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்கிறது மேக்ஸிமம் ரிஸ்க் எப்படி குறைக்கிறதுனா ஆப்டிமம் போர்ட்ஃபோலியோ சொல்ல போறோம் ஓகே மினிமம் வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோல படிக்க போறோம் மேல ஓகே சோ இது புரிஞ்சிட ஃபர்ஸ்ட் இதுக்கு பேர் என்ன ஜீரோ வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோ அதான் இங்க கொடுத்திருக்கோம் ஆப்டிமம் ப்ரொபோர்ஷன் டு மினிமைஸ் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்னா 0 கொண்டு வரதுக்கு சொல்றேன் ஓகே திஸ் இஸ் 0 through investment see when correlation is -1 the standard deviation of the portfolio can even be reduced to 0 through investment in proper proportion such a portfolio is called minimum variance portfolio it is calculated as follows when correlation is -1 these are all the number given equated to 0 இது புரிஞ்சிடும் சரியா இப்போ correlation சார் நீ வந்து correlation -1 to +1 இதெல்லாம் இருக்குன்னு சொல்றேன் correlation எப்படி கண்டுபிடிக்கிறது correlation கொடுத்திருந்தா இந்த ரிஸ்க் வேல்யூ போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ ஐடியா சொன்னா அதெல்லாம் ஓகே correlationக்கு என்ன ஃபார்முலா correlation கொடுக்கல correlation கண்டுபிடின்னு கொடுத்திருந்தா என்ன பண்ணுவே அப்படினா correlation என்ன covariance divided by sigma x into sigma y என்ன ஃபார்முலா covariance divided by sigma x into sigma y அதாவது சிக்மா ரெண்டு ரிஸ்கோட ப்ராடக்ட் இருக்கு இல்லையா சிக்மா எக்ஸ் இன்டு சிக்மா வை இது டினாமினேட்டர்ல போட்டுக்கணும் அப்ப கோவேரியன்ஸ் டிவைடட் பை கோவேரியன்ஸும் காரலேஷனும் வேற இல்ல கோவேரியன்ஸ்ல இருந்து தான் காரலேஷன் ஸ்டாண்டர்டைஸ்டா ஆக்கப்பட்டிருக்கு அப்ப கோவேரியன்ஸ் மெயினே கோமொமெண்ட் அதை இன்னும் ஸ்டாண்டர்டைஸ்டா கொண்டு வந்து எவ்வளவு ஸ்ட்ரெngth ஆஃப் தி கோமொமெண்ட்னு கண்டுபிடிக்கலாம் புரியுதா சார் நீ எல்லாம் சரி காரலேஷன் ஃபார்முலா கேட்டேன் correlation formula covariance னு ஒரு டேர்ம் சொல்றேன் இப்போ covariance னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்பதானே நியூமரேட்டர்ல covariance இப்போ क्वेश्चनல covariance கொடுக்கல correlation கொடுக்கல
காரலேஷனும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான், கோவேரியன்ஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கானா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? புரியுறதா? அதுக்கு தான் கோவேரியன்ஸோட ஃபார்முலா அடுத்தது. கோவேரியன்ஸ் ஆஃப் த செக்யூரிட்டி. ஓகே, ரெண்டு சிச்சுவேஷன் பாசிபிள். கோவேரியன்ஸ் ப்ராபபிலிட்டி கொடுத்துருந்தானா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண, ப்ராபபிலிட்டி கொடுக்கலன்னா இன்னொரு ஃபார்முலா. ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? ப்ராபபிலிட்டி அங்கே படிச்சோம்ல, ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ when probability is given, probability is not given. ரிட்டர்ன் ஆஃப் த செக்யூரிட்டி when probability is given, probability is not given. ரெண்டு ஆப்ஷன் படிச்சோம்ல, அதே மாதிரி தான் கோவேரியன்ஸும். நீ பாரு, செக்யூரிட்டி பாஸ்ட் டேட்டா வச்சு ப்ராபபிலிட்டி கொடுக்காத எக்ஸ்போஸ்ட் டேட்டாவை கொடுத்துருந்தாருன்னா அதை வச்சு எப்படி கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது? வித்தவுட் ப்ராபபிலிட்டி, பாஸ்ட் டேட்டா. வித் ப்ராபபிலிட்டினா ஃபியூச்சர் பட்ஜெட்டட் டேட்டா வச்சு எப்படி கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது? ப்ராபபிலிட்டி வச்சு. கரெக்டா? ரெண்டுத்துக்கு என்ன ஃபார்முலானா, வித்தவுட் ப்ராபபிலிட்டி என்ன தெரியுமா? சமேஷன் ஆஃப் x மைனஸ் எக்ஸ் பார் இன்டூ y மைனஸ் ஒய் பார், ஓகே, டிவைடட் பை n பண்ணிக்கும். இதுதான் ஃபார்முலா வித்தவுட் ப்ராபபிலிட்டி. கோவேரியன்ஸ் ஆஃப் formula without probability. Are you all understanding? With probability na, okay, summation of p into, okay, probability into x minus x bar into y minus y bar. இது எப்படின்னு we are going to discuss in one of the question. Very easy. இது வந்து ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் கூட அவசியம் இல்லை. டேபுலர் ஃபார்மில் டிஸ்கஸ் பண்ணால் அந்த டேபுலர் ஃபார்மை ஞாபகம் வச்சுட்டா கூட போகும். ஓகே, சி வெரி சிம்பிள். என்ன தெரியுமா, இங்கே பாரு, இந்த கொஸ்டின் போவோம், அப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ. ஓகே, சி இப்போ நான் என்ன சொன்னேன், கோவேரியன்ஸோட ஃபார்முலா இது. நான் கோவேரியன்ஸ்க்கு வரேன். பிஃபோர் தட் ஒன் மோர் திங். correlation என்ன? கோவேரியன்ஸ் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய்யா. இப்போ கோவேரியன்ஸை வச்சா இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ இருக்குல்ல, இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை இன்னும் சிம்பிளிஃபை ஆகும். இப்போ பாரு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா என்ன? சி வெரி சிம்பிள். W1 ஸ்கொயர் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் W2 ஸ்கொயர் சிக்மா ஒய் ஸ்கொயர். அதை எக்ஸ் ஒய்னு ஏவி போட்டுக்கலாம், ஏதோ ஒன்றுப்பா, ரெண்டு செக்யூரிட்டி பேர்ப்பா. ஓகே, ப்ளஸ் 2 into W1 சிக்மா எக்ஸ் W2 சிக்மா ஒய். காரலேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். கரெக்டாக? இது ஃபார்முலாவா? என்ன தெரியுமா, காரலேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு என்ன ஃபார்முலா இருக்கு? இது ஒன்றும் இல்லை, இதை ரிப்ளேஸ் பண்ணி கோவேரியன்ஸ் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் இன்டூ சிக்மா ஒய் தானே. இது வேற ஒன்றும் இல்லையே, கோவேரியன்ஸ் இன்டூ சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய் தானே. அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இது சேம். 2 into ஏபி இருக்கு இல்லையா, இங்கே இந்த இது சி இங்கே W1 WX இன்டூ W2 சிக்மா ஒய் இருக்கா? சி இதை டேர்ம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன்ப்பா. ஓகே, அதுக்கப்புறம் வரேன். 2 into W1 சிக்மா எக்ஸ் into W2 sigma y into covariance divided by sigma x into sigma y தானே. அப்போ இந்த sigma x இங்கே இருக்கிற sigma x கேன்சல் ஆகிடும், sigma y இங்கே இருக்கிற sigma y ஓட கேன்சல் ஆகிடும். அப்போது 2 into W1 W2 covariance of x and y ன்னு ஆகிடும். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? அதுதான் காரலேஷன் கொடுக்காத கோவேரியன்ஸ் கொடுத்தா போர்ட்ஃபோலியோ ரிஸ்கோட ஃபார்முலா இப்படி சிம்பிளிஃபை ஆகிடும். அதுதான் சொல்கிறேன். ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் போர்ட்ஃபோலியோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் W1 ஸ்கொயர் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் W2 ஸ்கொயர் சிக்மா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 into W1 W2 அது வரைக்கும் சேம் இன்டூ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். அவ்வளோதான். ஏன்னா இங்கே இருக்கிற சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் இது ரெண்டு கேன்சல் ஆகி இங்கே டினோமினேட்டரில் இங்கே இருக்க பாரு சிக்மா, இங்கே டினோமினேட்டரில் இருக்கிற சிக்மா எக்ஸ் அண்ட் சிக்மா ஒய் அதுவும் கேன்சல் ஆகி, ஓகே, ரெண்டு கேன்சல் ஆகி 2 into W1 W2 கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு ஆகிடும். புரியுறதா? இது ஒரு ஃபார்முலா, போர்ட்ஃபோலியோ ரிஸ்கோட ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலா. ஓகே, எங்கே கோவேரியன்ஸ் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோ கொஷினை, திரும்ப கோவேரியன்ஸ்லேருந்து கோவேரியன்ஸ் கொஷினில் கொடுத்துட்டு வெயிட் இண்டிவிஜுவல் செக்யூரிட்டியோட ரிஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் கண்டுபிடினா திரும்ப கோவேரியன்ஸ்லேருந்து காரலேஷன் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. காரலேஷன் கண்டுபிடிச்சு தான் காரலேஷனில் ஃபார்முலா ஃபிட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? ஓகே, நெக்ஸ்ட் காரலேஷன் அண்ட் கோவேரியன்ஸ் ரெண்டு கொஷின் குவிக்லி பண்ணிடலாம். ஓகே, சி ஒரே கொஷின் ரெண்டு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கொஷின்லேயே எஸ், இந்த ஒரு கொஷின் பண்ணிவிட்டு போர்ட்ஃபோலியோ ரிஸ்கோட கொஷின் ரெண்டு கொஷின் கொடுத்துருக்கேன். ஓகே, 3 கொஷின் மொத்தத்தில் இங்கே சால்வ் பண்ண போகிறோம். காரலேஷன் அண்ட் கோவேரியன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன். இங்கே பாரு, ICAI practice manual இருந்து எடுத்துருக்கேன். ஓகே, historical rates of return of two securities over the past 10 years are given. Calculate the covariance and the correlation coefficient of the two securities. அப்போ year 1 2 3 4லேருந்து 10 வருஷத்துக்கு கொடுத்துருக்கான் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்? வித்தவுட் ப்ராபபிலிட்டி. கரெக்டாக? இந்த கொஸ்டின் வித்தவுட் ப்ராபபிலிட்டி ஆப்ஷன். ஏன்னா அது முக்கியம் இல்லை. வித்தவுட் ப்ராபபிலிட்டினா கோவேரியன்ஸ் ஃபார்முலா மாறும், வித் ப்ராபபிலிட்டினா மாறும். கரெக்டாக? அப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? வித்தவுட் ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட் கோவேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? காரலேஷனுக்கு கோவேரியன்ஸ் வேணும். கோவேரியன்ஸ் கண்டுபிடிச்சாதான் காரலேஷனே கண்டுபிடிக்க முடியும். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? அப்போ சரி, இப்போ சொல்ல கோவேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன்? வெரி சிம்பிள். இங்கே இந்த மாதிரி காலம் ஓப்பன் பண்ணிக்கோ. இயர், ஓகே, R1 டிவியேஷன் ஸ்கொயர் இதெல்லாம் இனியே படித்தோம். இண்டிவிஜுவல் செக்யூரிட்டியோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் படிக்கும்போது இதெல்லாம் உனக்கு நான் டிஸ்கஸ் பண்ண. கரெக்டாக? இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி டிஸ்கஸ் பண்ணச்சு. ஓகே, வித்தவுட் ப்ராபபிலிட்டியில் இயர், அப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் த செக்யூரிட்டி R1 என்ன? ரிட்டர்ன் ஆஃப் செக்யூரிட்டி 1, செக்யூரிட்டி எக்ஸோ செக்யூரிட்டி 1 வாட் எவர் 1 கொடுத்துருக்கானா? எஸ், செக்யூரிட்டி 1 தானே கொடுத்துருக்கான். அப்போ செக்யூரிட்டி 1. இங்கே டிவியேஷன் என்ன? R1 மைனஸ் R பார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? 10 வருஷம் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த 10 வருஷம் ரிட்டர்னோட டோட்டல் கண்டுபிடி 148 கிடச்சிது. டிவைடட் பை n. டோட்டல் ரிட்டர்ன் ஆஃப் த செக்யூரிட்டி டிவைடட் பை n. ஓகே, R பார் கிடச்சோம். R பார்னா மீன் ரிட்டர்ன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மீன் ரிட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டியா? ஓகே, நவ் R பார் கண்டுபிடிச்சா R1 மைனஸ் R1 பார். ஏன்னா ஆஃப்கோர்ஸ் R1 ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி இது ரெண்டு இந்த இன்ஸ்டியூட்டில் ரெண்டு செக்யூரிட்டி ஒன்றா சால்வ் பண்ணியிருக்கான்.
ஒரே டேபிளில் உனக்கு ஸ்பேஸ் இருந்தால் ரெண்டு ஒன்றா பண்ணு, இல்லை தனியாக கூட நீ எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்பேஸ் அண்ட் இது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டியூட் மெட்டீரியல் கொஷின் பேப்பர் சைஸ் சின்னதாக இருக்கும். ஸோ வாட் யூ டூ இஸ் தட் நீ R2 இது வரைக்கும் நீ பண்ணிக்கோ. தென் ப்ராடக்ட் இது தனியாக இது இந்த காலம் R2ஓட காலம் இருக்கு இல்லையா, R2 ப்ராடக்ட் ஆஃப் டீவியேஷன் இதெல்லாம் தனியாக காமிச்சிக்கும். ஸோ இந்த 4 காலம் ஓப்பன் பண்ணிக்கோ, கீழே அந்த காலம். ஏன்னா 8 காலம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஐ திங்க் தெர் வில் நாட் பி இனஃப் ஸ்பேஸ். இஃப் யூ கேன் அட்ஜஸ்ட் நீ பார்த்துக்கோ. ஓகே, ஆஸ் பர் யுவர் கன்வீனியன்ஸ். ஓகே, சி டிஸ்கஸ் பண்ணிச்சு எல்லாம் ஒன்றா டிஸ்கஸ் பண்ணிடுறேன். டீவியேஷன் R1 மைனஸ் R1 பார் அங்கே பண்ணல இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிக்கே. ஸோ R1 மைனஸ் 0.28, R1 மைனஸ் R1 பார் சாரி R1 இஸ் 12, R1 bar எவ்வளோ 14.8, 12 minus 14.8 என்ன minus 2.8. okay, this is next column. R1 minus R1 bar square பண்ணிக்கோ, minus 2.8 the whole square 7.84. அந்த மைனஸ் சைன்லாம் போய்டும் சொன்னால ஸ்கொயர் ரூட் பண்ணா கரெக்ட், ஸ்கொயர் பண்ணா. ஸோ 7.84 கிடைக்கும். இப்போ உனக்கு இதை தான் டீவியேஷன் சொல்லுவோம். கரெக்டாக டீவியேஷன் கிடைச்சதா? இந்த டீவியேஷனோட டோட்டல் போட்டுக்கோ 207.6. இது சமேஷன் ஆஃப் த டீவியேஷன். இதே மாதிரி R2வும் பண்ணிக்கோ, டீவியேஷன் ஸ்கொயர் and total of the deviation square 84 கிடைச்சது. புரியுறதா இது வரைக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் R1 bar, தென் அங்கே இந்த டீவியேஷனோட ஸ்கொயர், தென் ஸ்கொயரோட டோட்டல். அப்போ சமேஷன் ஆஃப் R1 மைனஸ் R1 bar the whole square இது வரைக்கும் கிடைக்கும். கரெக்டாக டிவைடட் பை n பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த செக்யூரிட்டி கண்டுபிடிக்கச்சே பண்ணோம். இப்போ இங்கே டிவைடட் பை n பண்ணாத, அதுக்கு முன்னாடி 100 ஸ்டெப்பு 100 காலம், இதுதான் புது காலம். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கோவேரியன்ஸ் கண்டுபிடிச்சு ப்ராடக்ட் ஆஃப் த டீவியேஷன் ஒரு காலம் பண்ணிக்கோ. ப்ராடக்ட் ஆஃப் த டீவியேஷன்னா ஓகே, டீவியேஷன்றது சிக்மா எக்ஸ் மாதிரி இல்லை, ப்ராடக்ட் ஆஃப் டீவியேஷன் தான் அல்டிமேட்லி கோவேரியன்ஸ். கரெக்டாக அதை மல்டிப்ளை பண்ண. டீவியேஷன் இருக்கா, டீவியேஷன்னா R1 மைனஸ் R1 பார் இருக்கு இல்லை, இந்த minus 2.8 கரெக்ட். இது ஸ்கொயர் இல்லை, வெறும் டீவியேஷன் ஸ்கொயர் இல்லை, இது டீவியேஷன் ஸ்கொயர். இது இந்த காலம் டீவியேஷன் ஸ்கொயர், ஏன்னா ஸ்கொயர் பண்ண வேல்யூ இது. இந்த 7.84லாம் ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் கிடைச்ச வேல்யூ. கரெக்ட், அதை பண்ணாத, அதை விட்டுரு. டீவியேஷன் மட்டும் எடுத்துக்கோ. minus 2.8 இருக்கா, இந்த R1ஓட டீவியேஷன் அண்ட் R2ஓட டீவியேஷன் என்ன, R1 மைனஸ் R1, இந்த இது R2 மைனஸ் R2 பார் இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கோ -1. அப்போ minus 2.8 -1 இன்டூ -1, இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் பா ஜென்ரல் டர்ம்ஸ். சரியா, minus 2.8 இன்டூ -1 எவ்வளோ 2.8 அந்த மாதிரி. நெக்ஸ்ட் என்ன minus 6.8 இன்டூ +1 minus 6.8. அங்கே ஸ்கொயர் பண்ணச்சே அந்த மைனஸ் ப்ளஸ் சைன்லாம் போயிடும். இங்கே ஸ்கொயர் பண்ணல, இங்கே மல்டிப்ளை தான் பண்ணுறேன். ஓகே, அப்போ ஸ்கொயர் இந்த சைன் வில் ரிமைன். அப்போ நெகட்டிவ்னா நெகட்டிவ், ப்ளஸ்னா ப்ளஸ் அப்படியே தான் இருக்கும். அப்போ minus 6.8 இன்டூ +1னா minus 6.8 அது அப்படியே இருக்கும். minus 7.8 இன்டூ +3னா மைனஸ் இருக்கும். ஓகே, minus 23.4. ப்ளஸ் மைனஸை சேர்க்காத, இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணிவிட்டு இதை டோட்டலாக ஆட் பண்ணிக்கணும். இங்கே ஆட் பண்ணச்சு மைனஸ் ப்ளஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும். மைனஸ்னா ரெடியூஸ் பண்ணு, ப்ளஸ்னா இன்க்ரீஸ் பண்ணு. ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? ஃபைண்ட் த டோட்டல் கம்ஸ் டு -8. இது வரைக்கும் கிடைச்சதா? இப்போ இது என்ன சொல்கிறது தெரியுமா, இது சமேஷன் ஆஃப், ஓகே, இதுதான் சமேஷன் ஆஃப் x மைனஸ் x பார் இன்டூ y மைனஸ் y பார். ஓகே, இது வரைக்கும் இங்கே போட்டிருக்கேன் பாரு, இந்த ஃபார்முலாவில் வித்தவுட் ப்ராபபிலிட்டி ஆப்ஷன் நம்ம சால்வ் பண்ணுறோமா. இங்கே x சமேஷன் ஆஃப் சிக்மா x மைனஸ், அந்த சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இந்த சிக்மா சமேஷன். ஓகே, சமேஷன் ஆஃப் சிக்மா x மைனஸ் x பார் இன்டூ y மைனஸ் y பார் டிவைடட் பை n பண்ணணும். ஆனால் இந்த டேபிள்லேயே நமக்கு இவ்வளோ தூரம் கிடச்சிடுது. சமேஷன் ஆஃப் x மைனஸ் x பார் இன்டூ y மைனஸ் y பார் நமக்கு கிடச்சிடுது. கரெக்டாக, ஜஸ்ட் டிவைடட் பை n பண்ணணும். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளோ 10, அப்போ -8. நம்ம சைன் மாறக்கூடாது. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், ஏன்னா சைன் ரொம்ப முக்கியம். கோவேரியன்ஸ்லையும் சரி காரலேஷன்லையும் சரி சைன் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓகே, ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைனுக்கு இம்பாக்டே இல்லைன்னு நினச்சிக்காது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் சைன் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா ரிஸ்க் டீவியேஷன் இருக்கு இல்லையா, ரிஸ்க் -8%, அதெல்லாம் 8%, அதெல்லாம் என்ன அர்த்தம், மீன்லேருந்து எவ்வளோ டீவியேட் ஆகுது, இந்த சைடு அந்த சைடு எவ்வளோ நகருதுன்றது தான் நமக்கு கண்டுபிடிக்கும். அதனால மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ஒன்றும் பெரிய இது இல்லை. இங்கே காரலேஷனுக்கு மைனஸ் சைன்லாம் ப்ளஸ் சைன் டிஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா -1னா ரிஸ்க் இன்னும் ஹை ரிடக்ஷன் வில் பி தேர். ஓகே, இஃப் த காரலேஷன் இஸ் +0.8 then risk reduction will be lower. I won't say risk okay, risk reduction will never happen. Risk reduction ஆகும், ஆனால் it will be lower comparatively. So minus sign ரொம்ப முக்கியம். -8 divided by 10 n இல்லையா, அப்போ this is nothing but -0.8. இதான் கோவேரியன்ஸ். இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சோம், கோவேரியன்ஸ் வித்தவுட் ப்ராபபிலிட்டி வித் ப்ராபபிலிட்டி. இப்போ கோவேரியன்ஸ் கண்டுபிடிச்சது ரொம்ப சிம்பிள். கோவேரியன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வாட் இஸ் திஸ் காரலேஷன் ஃபார்முலா, என்ன ஆர்னா என்ன காரலேஷனோட ஃபார்முலா கோவேரியன்ஸ் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் இன்டூ சிக்மா ஒய். கரெக்டா, சிக்மா எக்ஸ் தெரியுமா, சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் தெரியாது, ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். எப்படி, ஏன்னா இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிக்கு சிக்மா எக்ஸ் ப்ராபபிலிட்டி கொடுக்காத போது என்ன, சமேஷன் ஆஃப் டீவியேஷன் ஸ்கொயர் இருக்கு இல்லையா 207.6. அப்போ 207 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 207.6 டிவைடட் பை n, இதுதான் உனக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ 20.76 ஸ்கொயர் ரூட் 4.56ன்னு ஈஸியாக இங்கேருந்து இந்த டேபிள் பண்ணனா என்ன லாபம்னா, நீ இங்கேருந்து கோவேரியன்ஸும் கண்டுபிடிச்சிடலாம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் நத்திங் பட் 4.56 செக்யூரிட்டி எக்ஸுக்கு, செக்யூரிட்டி ஒய்க்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ 2.9. இதே மாதிரி ஓகே, ஐ மீன் the summation of
x minus x bar the whole square இருக்குல்ல 207 some number 207.84 okay y divided by 10 பண்ணிக்கோ square root of 8.4 how much is that square root of 8.4 2.9 புரியுதா இப்போ என்ன பண்ணு ரெண்டு ஸ்கொயர் ரூட் இருக்கா உனக்கு ரெண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கா 4.56 and 2.9 சிம்பிள் கோவேரியன்ஸ் என்ன கண்டுபிடிச்ச -0.8 divided by 4.56 into 2.9 2.9 அதை தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன் அப்போ R correlation coefficient is nothing but -0.8 into 4.56 into 2.9 is equal to 0.0605 -0.0605 புரியுறதா ஓகே இது correlation ஸ்ட்ராங்கா வீக்கா வீக் correlation ஏன்னா 0 கிட்ட இருக்கு ஓகே -0.6 இல்லை -0.06 Are you understanding? Say, next question போலாம் இதான் correlation covariance கான்செப்டும் ஓகே we learned and then exam இந்த question நல்லா சால்வ் பண்ணாலே correlation covariance everything will be clear இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண வேணாம் இத பிராக்டீஸ் பண்ணாலே போதும் ஓகே சரி question number 3 Mr. X is holding two securities X and Y in his portfolio see இந்த question number என்னோட மெட்டீரியல் நான் இந்த ரிவிஷன் மெட்டீரியலுக்காக question நம்பர்ஸ்லாம் கொடுத்திருப்பேன் இது இன்ஸ்டிடியூட் மாடியூல்ல இருக்கிற question நம்பர்லாம் இல்லப்பா இது என்னோட மாடியூல்ல இருக்கிற ரெகுலர் லெக்சர்ல இருக்கிற question நம்பரும் இல்ல இது வந்து ரிவிஷன் மாடியூலுக்காக நான் கொஸ்டின் நம்பரை அங்கங்கே பிக் பண்ணி போட்டிருக்கேன் ஓகே ஃபார் ரெஃபரன்ஸ் பர்பஸ் அவ்வளோதான் ஓகே இந்த கொஸ்டின் நம்பர் எங்கேயும் மேட்ச் ஆகலன்னு நினச்சிக்கோங்க இது என்ன கொஸ்டின் நம்பர் 3 ஐசிஐ மெட்டீரியல் போய் மேட்ச் பண்ணாது அது கிடைக்காது புரியுது அங்கே இருக்குது பட் எங்கே இருக்கும்னு தெரியாது நம்பர் வேறு மாதிரி இருக்கும் மாறி இருக்கும் யூ கேன் கோ த்ரூ இன்ஸ்டியூட் ஸ்டடி மாடியூலில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி ஓகே ஆர்டிபி எம்டிபி ஆர் சஜஸ்ட் ஆன்சர்ஸ் பேசிக்லி இன்ஸ்டியூட்டோட பாஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆர் பாஸ்ட் கம்பைலேஷன்லேருந்து எடுத்துக்கிற கொஸ்டின் சரி மிஸ்டர் எக்ஸ் இஸ் ஹோல்டிங் டூ செக்யூரிட்டிஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இன் இஸ் போர்ட்ஃபோலியோ வித் த டீடைல்ஸ் கிவன் பிலோ கால்குலேட் த போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் சரி எனக்கு டூ செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோ இருக்குது இங்கே என்ன தெரியுமா இப்போ நம்ம முன்ன கான்செப்ட் படிச்சோம் அது கொஸ்டினே பண்ணல கார்லேஷன் கோவேரியன்ஸை நீ மறந்துடுவேன்றதுக்காக அந்த கான்செப்டோட கொஸ்டினே டிஸ்கஸ் பண்ணேன் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னுக்கு நான் சொன்னேன் இல்லையா வி வில் டிஸ்கஸ் இந்த ஃபார்முலா பெரிய ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணுறதில்ல அதை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் இங்கே கொஸ்டின் ஆன்சர் சால்வ் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா அது இங்கே கொடுத்துருக்கேன் சரியா இப்போ ரெண்டு செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோ ப்ரப்போர்ஷன்னா என்ன வெயிட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ கிவன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் ரிட்டர்ன் கிவன் ரிட்டர்ன் என்ன அண்ட் correlation of the security also given இது ஏன் கொடுத்திருக்கான் ரிஸ்க் கண்டுபிடிக்க போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் கண்டுபிடிக்கிறதுக்கு correlation கொடுத்திருக்கான் அப்ப கேட்டிருக்கிறதே அதான் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் இண்டிவிஜுவல் செக்யூரிட்டியோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் அங்கே பார்த்தோம் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் இங்கே பார்க்குறோம் அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது வெரி சிம்பிள் செக்யூரிட்டி எக்ஸ் அண்ட் ஒய் இந்த மாதிரி ஒரு காலம் போட்டுக்கோ வேக் கம்ப்யூட்டேஷன் சி என்டர்ல பண்ணுவீங்க இல்லையா சோர்ஸ் ப்ரப்போர்ஷன் ஓகே கேபிட்டல் வெயிட்டட் ஆவரேஜ் கேபிட்டல் வேக் கம்ப்யூட்டேஷன் டோட்டல் பண்ணுவீங்க இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் செக்யூரிட்டி எக்ஸ் அண்ட் ஒய் ப்ரப்போர்ஷன் என்ன 60% 40% 0.6 0.4 ரிட்டர்ன் என்ன எக்ஸுக்கு 20 25 வெயிட்டட் ரிட்டர்ன் என்ன 20 into 0.6 plus 25 into 0.4 22% இதுதான் வெயிட்டட் ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து இண்டிவிஜுவல் செக்யூரிட்டிஸ் இன்சைட் த போர்ட்ஃபோலியோன்னு சொன்னேன் ஓகே போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் வெரி சிம்பிள் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் sigma x w1 sigma x w1 square sigma x square plus w2 square sigma y square plus 2 into w1 w2 sigma x sigma y correlation of x and y இதை அப்படியே ரிப்ளேஸ் பண்ண you will get 10.75 திரும்ப அது ஃபார்முலாவை டிஸ்கஸ் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை just by heart no other option சிம்பிள் லாஜிக் கூட சொல்லிட்டேன் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 ஆப்டிமம் போர்ட்ஃபோலியோ ப்ரப்போர்ஷன் சி இந்த ரிவிஷன் லெக்சரில் ப்ரிடாமினெண்ட்டாக நான் வந்து கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுறேன் கோர் கொஸ்டின்ஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன் பட் இம்பார்ட்டன்ஸ் கான்செப்ட்டில் நான் கொடுக்குறேன் வைனா உனக்கு கான்செப்ட் நல்லா தரவாக புரிஞ்சு எடுத்துன்னு வச்சுக்கோ நமக்கு மனசில் நல்லா கான்செப்ட் தரவாக எடுத்துனா அதுக்கப்புறம் வந்து ஓகே கொஸ்டின் ஒரே மாதிரி கொஸ்டின் எவ்வளோ வேணால் நீ சால்வ் பண்ணலாம் எல்லா இன்ஸ்டியூட் கொஸ்டினும் நீ சால்வ் பண்ணாலே கொஸ்டின் சால்வ் பண்ண நீ ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் இங்கே எவ்வளோ கொஸ்டினை நான் போட்டு காமிச்சாலும் அன்லஸ் யூ சால்வ் ஆன் யோர் ஓன் நீ கையால் ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸே வராது புரியுதா எக்ஸாமில் யூ வில் நாட் பி கம்ஃபர்டபுள் அதனால் எப்படியுமே நீ ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் கொஸ்டினை புரியாதையே போடுறதுக்கு பதிலாக ஃபார்முலா நோட்டு அடிச்சு புரியாமே போய் சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாத்துக்கும் லாஜிக்காக கான்செப்டுவலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் ஸோ தட் எல்லாம் கான்செப்டுவலாக தெரிஞ்சுட்டா உனக்கு இதை கொஸ்டினை சால்வ் பண்ணுறது ஒரு பெரிய இஷ்யூ இருக்காது ஓகே சரி ரைட் நோவெக்ஸ் owns a portfolio of two securities with the following expected return standard deviation and weights security expected return standard deviation weight எல்லாம் கொடுத்துருக்கான் ஓகே இது எக்ஸ் வெயிட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ப்ரப்போர்ஷனும் கொடுத்துருக்கான் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் ஆர் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் போர்ட்ஃபோலியோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ஃபார் வேரியிங் லெவல் ஆஃப் கார்லேஷன் பிட்வீன் டூ ரிஸ்க் என்ன கேட்குறான்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பற்றியா எப்படி கான்செப்டுவலாக கேட்குறான் என்ன கேட்குறான் வேரியிங் லெவல்ஸ் ஆஃப் கார்லேஷன் இப்போ இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணாடி இதெல்லாம் புரியாது அதாவது கார்லேஷன் ஓகே எப்போ வந்து மேக்ஸிமம் ரிஸ்க் ரிடக்ஷன் வரும் எந்த கார்லேஷனில் ஓகே ரிஸ்க்கை வந்து மினிமம் கொண்டு வரலாம் கார்லேஷன் -1 அப்போ கார்லேஷன் -1 இருந்தால் நான் சொன்னேன் இல்லையா போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் 0 கூட கொண்டு வந்துடலாம் கரெக்டாக இது ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட் கார்லேஷன் +1 இருந்தால் ஓகே என்ன ஆகும் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை குறைக்கவே முடியாது டைவர்சிஃபை பண்ணி ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை டைவர்சிஃபை பண்ணி குறைக்க முடியுமா முடியாதா முடியவே முடியாது அப்போ போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் ரெண்டு செக்யூரிட்டி சேர்த்தானா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது புரியுறதா போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை குறைக்கவே முடியாது இதுதான் என்ன சொல்கிறான் ஓகே வென் correlation is +1 risk reduction will not happen when correlation is -1 maximum risk reduction will happen கரெக்டா அப்போ என்ன கேட்குறான்னா what is the maximum and minimum portfolio standard deviation னு கேட்குறான் அப்போது correlation +1 இருக்கச்சே portfolio standard deviation என்னவா இருக்கும்
correlation -1 இருந்தால் portfolio standard deviation என்ன இருக்கும்னு கேட்குறான். புரியுதா ஃபர்ஸ்ட் பார்ட்டில்? நெக்ஸ்ட்டு, if correlation is -1, calculate the proportion of the individual securities in the portfolio to reduce the risk to 0. இன்னொரு கேட்ச் இருக்கு. என்ன தெரியுமா விஷயம்? சி இங்கே எஸ் கரெக்ட். இப்போது ரெண்டாவது பாட்டில் என்ன கேட்குறான்? கரெக்ட், ரெண்டாவது பாட்டில் அவனே கேட்குறான். ரெண்டாவது பாட்டில் என்ன கேட்குறான்னா, நீ அஸ்யூம் பண்ணிக்கோ கார்லேஷன் பர்ஃபெக்ட் -1. ஃபஸ்ட்டு பார்ட்டில் கார்லேஷனே கொடுக்கல. ஃபஸ்ட்டு பார்ட்டில் கார்லேஷனே கொடுக்காத மேக்ஸிமம் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கு எப்படி குறைக்க முடியுமோ குறைச்சி பாருன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுன்னு சொல்கிறான். புரியுது என்ன சொல்கிறேன்னு? செகண்ட் பார்ட்டில் என்ன கேட்குறான்? சார் கார்லேஷன் -1 அஸ்யூம் பண்ணிக்கோ, போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை நான் 0 கூட கொண்டு வரலாம்ல. எல்லா சிச்சுவேஷன்லையும் போர்ட்ஃபோலியோ -1 இருந்தாலும் எல்லா சிச்சுவேஷன்லையும் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் 0 கொண்டு வர முடியாது. எப்போ கொண்டு வர முடியும்? ஒன்லி வென் யூ இன்வெஸ்ட் இன் சச் ப்ரப்போர்ஷன். புரியுதா? அந்த ஆப்டிமம் போர்ட்ஃபோலியோ ப்ரப்போர்ஷன் ஃபார்முலா இருக்குல்ல, சிக்மா, அதாவது வெயிட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய். அந்த ப்ரப்போர்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணாதான் உன்னோட ஆப்டிமம் போர்ட்ஃபோலியோ ப்ரப்போர்ஷன் அர்த்தம். அந்த ப்ரப்போர்ஷன் இன்வெஸ்ட் பண்ணாதான் 0 கொண்டு வர முடியும். அவன் என்ன சொல்கிறான்? அந்த ப்ரப்போர்ஷனை கண்டுபிடின்னு சொல்கிறான். இந்த மினிமம் வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோவை கொஸ்டினில் டெஸ்ட் பண்ணியிருக்கான். ரெண்டாவது ஆப்ஷன். புரியுதா? சரி, மேக்ஸிமம் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கு +1 ஃபஸ்ட் பார்ட் இப்போ சால்வ் பண்ணும் கொஸ்டின். +1 கார்லேஷன் +1 போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் எவ்வளோ? வெரி சிம்பிள், வெயிட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ப்ளஸ் W2 சிக்மா ஒய். ஏன்னா A+B தான் ஆகிடும். அந்த A+B த ஹோல் ஸ்கொயரில் 2AB இருக்கும், கார்லேஷனே போயிடும். ஏன்னா +1 -1 இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி ஃபார்முலாவே சிம்பிளிஃபை ஆகிடும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணல. அங்கே போய் பார்ப்பேன். டிஸ்கஸ் பண்ணல. அப்போ 0.4 × 15 + 0.6 × 20, 18% will be the portfolio risk. When correlation is -1, portfolio risk is weight of 1 sigma x minus weight of 2 sigma y is equal to 6%. சார் கார்லேஷன் -1ன்னா நீ சொன்னல சார் 0க்கு ரெடியூஸ் பண்ணிடலாம்னு சொன்னீங்கல்ல. இப்போ +6% ரிஸ்க்காக இருந்தே, 0வே இல்லையே ரிஸ்க்கு. -6% 6% அண்ட் 18% ரிஸ்க்காக இருக்கே. 18% ஓகே, கார்லேஷன் +1 -1 இருந்தால் ரிஸ்க்கு கேன் பி ரெடியூஸ் டு 0ன்னு சொன்னீங்க அப்படின்னா ஒன்று பார்த்துக்கோ. இந்த கொஷினில் என்ன கொடுக்குறான்? இந்த கொஷின்லேயே உனக்கு வெயிட் கொடுத்துருக்கான். இந்த வெயிட்டு 40-60% வெயிட்டு. அப்போது எக்ஸில் 40% பைசா இன்வெஸ்ட் பண்ண, ஒயில் 60% பைசா இன்வெஸ்ட் பண்ணுன்னு கொஷின்லேயே கொடுத்துருக்கான். அப்போ கொஷினில் அந்த வெயிட்டை கொடுத்து நம்ம -1 கார்லேஷனாக எடுத்துட்டதுனால இந்த 6% வந்திருக்கு. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? வெயிட்டை கொஷின்லேயே கொடுத்துட்டு இதுக்கு போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் கண்டுபிடின்னு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கேட்டிருக்கான். செகண்ட் பார்ட்டில் என்ன பியூட்டினா, -1 கார்லேஷன் அஸ்யூம் பண்ணிக்கோ, வெயிட்டை கொஷினில் கொடுத்துருக்கிற வெயிட்டை கன்சிடர் பண்ணாத, நீ ஒரு வெயிட்டை கண்டுபிடி, ஆனால் எனக்கு டார்கெட் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் 0 வரணும். நீ என்ன வெயிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவ? ரிவர்ஸ் ஒர்க்கிங். புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? நீ எந்த வெயிட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கார்லேஷன் இந்த செக்யூரிட்டிக்கு -1 இருந்ததுன்னா இந்த போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் 0 கொண்டு வந்துடலான்னு கேட்குறான். அதுதான் மினிமம் வேரியன்ஸ் போர்ட்ஃபோலியோட ஃபார்முலா அப்ளை பண்ணணும். புரியுறதா? திஸ் இஸ் த செகண்ட் பார்ட், ஆப்டிமம் போர்ட்ஃபோலியோ ப்ரப்போர்ஷன். அப்போ வெயிட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் சிக்மா பி டிவைடட் பை சிக்மா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஒய் எவ்வளோ 20 + 15/20. அப்போது 20/35, 15/35, 57%, 43%. வெரி சிம்பிள். இப்போ என்ன தெரியுமா? செகண்ட் பார்ட்டோட சொல்யூஷன் படி இந்த எக்ஸோட வெயிட்டை கணக்க 0.57 அண்ட் ஒய்யோட வெயிட் கணக்கு 0.43, அதாவது 43%, 57% இருந்ததுன்னா கார்லேஷன் -1க்கு இந்த போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கு 0 கூட கொண்டு வர முடியும். ஆனால் கொஸ்டினில் வேறு ப்ரப்போர்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால 0 போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்காக கொண்டு வர முடியாது. 6% வரைக்கும் குறைக்கலாம், 0க்கு குறைக்க முடியாது. புரியுதா? 0 வரைக்கும் குறைக்க முடியாது. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? ஷால் ஐ ப்ரொசீட்? இப்போ என்னன்னா நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் 3 செக்யூரிட்டி அண்ட் N செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோ. இதையும் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணிடுறேன். வெரி சிம்பிள். இங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு 3 செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோ இப்போ ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். சார் இது வரைக்கும் நம்ம படிச்சதெல்லாம் 2 செக்யூரிட்டி ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்தது, அந்த போர்ட்ஃபோலியோக்கு ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கும்? நான் என்ன 2 ரிலையன்ஸ் ஷேர், டாடா ஷேர் 2 ஷேர் தான் வாங்குவேன். ஒரு போர்ட்ஃபோலியோ 2 ஷேர் தான் இருக்குமா? 2 செக்யூரிட்டி தான். ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் 2 மியூச்சுவல் ஃபண்டு தான் வாங்குவேன். நிறைய வாங்கலாம், 25, 30 எவ்வளோ வேணா நான் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அப்போது 3 செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோக்கு போர்ட்ஃபோலியோ ரிஸ்கோட ஃபார்முலா என்ன சார்? அது மாதிரி N செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோ, 9 செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோ, 8 செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோ, இதுக்கெல்லாம் நான் ஃபார்முலா கண்டுபிடினா என்ன பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு ஒரு சிம்பிளிஃபைடு ஐடியா சொல்லியிருக்கான். வெரி சிம்பிள். முதல்ல நீ போர்ட்ஃபோலியோட ரிஸ்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து புரிஞ்சுட்டா ஈஸியாக உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும். வெரி சிம்பிள். ஒரு 3 செக்யூரிட்டி வச்சு புரிய வைக்கிறேன். தென் N செக்யூரிட்டிக்கு நான் வரேன். முதல்ல 3 செக்யூரிட்டி டிஸ்கஸ் பண்ணிடுறேன். இதே மாதிரி க்ரோ ஆகும்னு அர்த்தம். வெரி சிம்பிள். 3 செக்யூரிட்டியில் ஒரு மேட்ரிக்ஸ் பண்ணிக்கோ. W1 சிக்மா எக்ஸ், W2 சிக்மா ஒய், W3 சிக்மா Z. அப்போ வெரி சிம்பிள். எக்ஸ் ஒய் ஜி 3 செக்யூரிட்டி இருக்குது போர்ட்ஃபோலியோ. எக்ஸ் ஒய் ஜி முன்ன XY மட்டும் இருந்தது, இப்போ ஜியும் ஆட் ஆயிருக்கு. கரெக்டாக? அப்போது W1, W2, W3ன்னு இருக்கும். அதாவது WX, WY, WZன்னு இருக்கும். கரெக்டாக? இப்போது இந்த W1 WX இது ஒரு டேர்ம், W1 சிக்மா எக்ஸ் ஒரு டேர்ம், W2 சிக்மா ஒய் ஒரு டேர்ம், W3 சிக்மா ஜி ஒரு டேர்ம். கரெக்டாக? இப்போது இதில் என்னென்னா வெரி சிம்பிள். இப்போ இந்த ஃபார்முலாக்கு ஃபஸ்ட் நான் வரேன், இங்கே காமிக்கிறேன், அப்புறம் புரியும். இந்த மாதிரி
a plus b the whole square தானே டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ a square plus b square ஓகே ப்ளஸ் 2ab அப்பார்ட் ஃப்ரம் தட் காரலேஷன் இருக்குன்னு வச்சுக்கோ. காரலேஷன் ஆஃப் a and b இருக்குது. டெர்மினாலஜி இதை புரிஞ்சுக்கணும். ஓகே இது இன்டூ காரலேஷன் இருக்குது. இப்போ என்னன்னா இந்த a ஸ்கொயர் டேர்ம் இருக்கு இல்லையா அண்ட் b ஸ்கொயர் டேர்ம் இருக்குது கரெக்டாக. இதை தான் நான் வேரியன்ஸ் டேர்ம்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? வேரியன்ஸ் டேர்ம். திஸ் இஸ் கால்ட் அஸ் வேரியன்ஸ் டேர்ம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஓகே இது என்ன b ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணால் இது வேரியன்ஸ் டேர்ம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர் தானே இப்போ வேரியன்ஸு. இதை தான் வேரியன்ஸ் டேர்ம்னு சொல்கிறேன் கரெக்டாக. அது தவிர 2ab ஒன்று இருக்குல்ல ஓகே இந்த 2ab-யை கோவேரியன்ஸ் டேர்ம்னு பேர். புரியுது என்ன சொல்கிறேன்னு? ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐம் ட்ரைங் டு சே? ஓகே இது வந்து கோவேரியன்ஸ் டேர்ம்னு பேர். இந்த 2ab இன்டூ r இன்டூ காரலேஷன் அது கோவேரியன்ஸ்லேருந்து காரலேஷனே வந்திருக்கு. சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஃபார்முலா காமிச்சிருக்கேன்ல இதை புரிஞ்சுக்கோ. 2ab-யை இப்படி எழுதலாம். இந்த ab ப்ளஸ் ab தானேப்பா 2ab. இந்த 2ab என்னது அதை நான் பைஃபர்கேட் பண்ணால் ab ப்ளஸ் ab தானே 2ab கரெக்ட். அப்போ ab ப்ளஸ் abனா ரெண்டு ab டேர்ம் இருக்குல்ல இந்த ab டேர்மை தான் நான் கோவேரியன்ஸ் டேர்ம்னு சொல்கிறேன். கோவேரியன்ஸ் டேர்ம் புரியுறதா? இந்த ab இன்டூ காரலேஷன் லைக் தட் கோவேரியன்ஸ் இருக்குல்லப்பா இங்கே பாரு ab இன்டூ கோவேரியன்ஸ் கொடுத்துருக்கல அந்த ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ணி அசியூம் அது அப்படியே இருக்குது. உனக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ab என்ன இதை கோவேரியன்ஸ் டேர்ம்னு சொல்கிறேன். அப்போது இங்கே ரெண்டு கோவேரியன்ஸ் டேர்ம் இருக்குது. புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? இந்த abன்றது கோவேரியன்ஸ் டேர்ம். அப்போ எவ்வளோ கோவேரியன்ஸ் டேர்ம் இருக்குது? 2ab-ல ரெண்டு கோவேரியன்ட் டேர்ம் இருக்குது. a ஸ்கொயர் b ஸ்கொயர் வேரியன்ஸ் டேர்ம். அப்போது ரெண்டு வேரியன்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது. டு புட் இட் சிம்பிளி போர்ட்ஃபோலியோ ரிஸ்கோட ஃபார்முலாவில் 2 செக்யூரிட்டியோட போர்ட்ஃபோலியோ ரெண்டு செக்யூரிட்டியோட போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்னா ரெண்டு வேரியன்ஸ் டேர்ம் இருக்குது ரெண்டு கோவேரியன்ஸ் டேர்ம் இருக்குது கரெக்டாக. ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? அது மாதிரி ஏ ஓகே அஸ்யூம் A see what happens 3 security portfolio 3 security portfolio na a plus b plus c the whole square இதை கண்டுபிடிக்கணும்னா எப்படி பண்ணுறது? a square plus b square plus c square னு சேர்த்துக்கும் கரெக்ட். அப்போ ப்ளஸ் 2ab plus 2bc plus 2ca ஓகே அது மாதிரி வரும். அப்போது 3 வேரியன்ஸ் டேர்ம் இதெல்லாம் வேரியன்ஸ் டேர்ம் தானே. அப்போ 3 வேரியன்ஸ் டேர்ம்ஸ் ப்ளஸ் 2ab plus 2bc plus 2ca 3 இருக்கா 2ca 2ac கரெக்டா 3 டேர்ம் இருக்கா. இதில் ஒன்று ரெண்டு ரெண்டு இருக்கா ab ப்ளஸ் ab bc ப்ளஸ் bc ca ப்ளஸ் ca புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? அப்போது 6 கோவேரியன்ஸ் டேர்ம் 6 கோவேரியன்ஸ் டேர்ம். அப்போ 3 செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோட 3 வேரியன்ஸ் டேர்ம்ஸ் ஓகே 6 கோவேரியன்ஸ் டேர்ம். சரி என்ன சார் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுன்னா வெரி சிம்பிள். நான் சொல்கிறேன் பாரு. எந்த n செக்யூரிட்டி வேணால் வச்சுக்கோ. இப்போ 4 செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோன்னு வச்சுக்கோ. 4 செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோவில் வேரியன்ஸ் டேர்ம் எவ்வளோ இருக்கும்னா 4 வேரியன்ஸ் டேர்ம். எவ்வளோ செக்யூரிட்டி சொல்கிறீங்க அவ்வளோ வேரியன்ஸ் டேர்ம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 4 இருக்கா ஓகே டோட்டல் டேர்ம்ஸ் 4 ஸ்கொயர் டோட்டல் டேர்ம்ஸ் இருக்கும். டோட்டல் டேர்ம்ஸ் 4 ஸ்கொயர் எவ்வளோ 16. இந்த 16ல் இது 4 செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோவில் சேம் எவ்வளோ செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோ அவ்வளோ வேரியன்ட் டேர்ம் இருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்காது. 5 செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோ எவ்வளோ வேரியன்ஸ் டேர்ம் 5 வேரியன்ஸ் டேர்ம். 2 செக்யூரிட்டியில் 2 வேரியன்ஸ் டேர்ம். அப்போ 4 செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோ 4 வேரியன்ஸ் டேர்ம்ஸ் இருக்கும். டோட்டல் டேர்ம்ஸ் எவ்வளோ 4 ஸ்கொயர் டேர்ம்ஸ் 16 டேர்ம்ஸ். அப்போது 16 டேர்ம்ஸில் 4 டேர்ம்ஸ் வேரியன்ஸ் டேர்ம்னா பேலன்ஸ் 12 டேர்ம்ஸ் கோவேரியன்ஸ் டேர்ம்ஸ் புரியுறதா? அப்போ சிம்பிள் ஒரு n செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோவுக்கு டோட்டல் டேர்ம்ஸ் n ஸ்கொயராக இருக்கும் புரியுறதா? அண்டு வேரியன்ஸ் டேர்ம் n-ஆக இருக்கும். கோவேரியன்ஸ் டேர்ம் n into n minus 1 n into n minus 1னா இங்கே 4 செக்யூரிட்டியில் என்ன பண்ணுவேன் 4 into 4 minus 1 3 4 into 3 is equal to 12. இந்த 12 தான் இது புரியுறதா என்ன சொல்கிறேன்னு? ஓகே அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். இதை மேட்ரிக்ஸாகவும் புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே w1 சிக்மா எக்ஸ் w2 சிக்மா y w3 சிக்மா z இதை மாதிரி லெஃப்ட்டு மேலேயும் போட்டுக்கோ லெஃப்ட் சைட்லையும் போடும் மேட்ரிக்ஸ் தானே. இப்போ w1 சிக்மா எக்ஸ் இன்டூ wn சிக்மா எக்ஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் w1 ஸ்கொயர் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இது வேரியன்ஸ் டேர்ம் புரியுறதா? இது வேரியன்ஸ் டேர்ம் கரெக்ட். w2 ஸ்கொயர் சிக்மா y ஸ்கொயர் இது w2 ஸ்கொயர் சிக்மா y ஸ்கொயர் இது மல்டிப்ளை பண்ணால் இங்கே கிடைக்கும். இதுவும் ஒரு வேரியன்ஸ் டேர்ம். இப்போ 3 செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோ டிஸ்கஸ் பண்ணுறேன். எவ்வளோ வேரியன்ஸ் டேர்ம் 3 வேரியன்ஸ் டேர்ம். இது ஒரு வேரியன்ஸ் டேர்ம் இது ரெண்டாவது வேரியன்ஸ் டேர்ம் அண்ட் இது மூணாவது வேரியன்ஸ் டேர்ம். w3 ஸ்கொயர் சிக்மா z ஸ்கொயர் w3 ஸ்கொயர் சிக்மா z ஸ்கொயர் புரியுறதா? 3 வேரியன்ஸ் டேர்ம் கிடச்சிதா? இப்போ பாக்கி எவ்வளோ வேணும் 9 minus 6 கோவேரியன்ஸ் டேர்மா அதுதான் 1 2 3 4 5 6 கோவேரியன்ஸ் டேர்ம். இதுலேயும் ரெண்டு ஒன்றா இருக்கு பார். w1 w2 சிக்மா எக்ஸ் சிக்மா y கோரிலேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் w1 w2 சிக்மா எக்ஸ் சிக்மா y கோரிலேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இது ரெண்டு சேம் தான். அந்த ab ப்ளஸ் abன்னு சொன்னாலும் 2ab இது ரெண்டு சேம். ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐம் ட்ரைங் டு சே? அப்போ ரெண்டு கோவேரியன்ஸ் டேர்ம் இங்கே கிடச்சிது. இது ரெண்டும் ஒரு கோவேரியன்ஸ் டேர்ம். இங்கே பாரு மஞ்சளில் ஹைலைட் பண்ணுறேன். இது ரெண்டும் ஒரு செட் ஆஃப் கோவேரியன்ஸ் டேர்ம் a and b யோட கோவேரியன்ஸ் டேர்ம். நெக்ஸ்ட்டு ஓகே இந்த ரெண்டும் ஒரு செப்பரேட் கோவேரியன்ஸ் டேர்ம் w1 w3 சிக்மா எக்ஸ் சிக்மா z கோரிலேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் z இதுவும் இங்கே காமனாக இருக்கு பாரு. இது ரெண்டும் வேரியன்ஸ் ரெண்டு கோவேரியன்ட் டேர்ம் கரெக்டாக.
லாஸ்ட்டு இன்னும் 2 கோவேரியன்ட் டேர்ம் இங்கே இருக்குது திஸ் அண்ட் திஸ் ஒய் அண்ட் ஜிக்கு பதிலாக. ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்டிங்? இப்போ புரியுதா? அப்போ 3 செக்யூரிட்டியோட போர்ட்ஃபோலியோ இப்போ நான் எலாபரேட் பண்ணால் டு புட் இட் சிம்பிளி இதுதான் ஃபார்முலா போர்ட்ஃபோலியோஸ்க்கு. இப்போ புரியும் பாரு, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2 அது மாதிரி இருக்குது. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா p ஸ்கொயர் ரூட் ஆஃப் w1 ஸ்கொயர் சிக்மா x ஸ்கொயர் ப்ளஸ் w2 ஸ்கொயர் சிக்மா y ஸ்கொயர் ப்ளஸ் w3 ஸ்கொயர் சிக்மா z ஸ்கொயர். இது 3 வேரியன்ஸ் டேர்ம், 1 2 3 வேரியன்ஸ் டேர்ம்ஸ் கரெக்டாக. பாக்கி எல்லாம் இது 2 கோவேரியன்ஸ் டேர்ம், இது 2 கோவேரியன்ஸ் டேர்ம், இது 2 கோவேரியன்ஸ் டேர்ம். அப்போ 6 கோவேரியன்ஸ் டேர்ம். புரியுதா? 2 into w1 w2 w1 w2 னா weight of x y into sigma x sigma y correlation of x and y. இங்கேயும் w1 w2 sigma x sigma y correlation of x and z. இங்கேயும் w2 w3 sigma y and z. Are you all understanding? இதான் 3 securityயோட portfolio. Summarize இங்கே கொடுத்துருக்கேன். We have observed that there are 9 terms for a 3 security portfolio. It has 3 variance terms, 6 covariance terms. Similarly, for a n security portfolio, we will have n square terms and n variance terms and n to n minus 1 covariance terms. For example, for a 100 security portfolio, we will have 100 square is equal to 10,000 terms. Variance term is 100. Covariance terms 100 to 99. இதுக்கு தான் கொடுத்துருக்கேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். ஓகே, with this I am closing the session. இன்னைக்கு இதோட ஓகே இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் will continue revising from Markowitz portfolio theory. ஓகே, இந்த தமிழில் இந்த ரிவிஷன் பண்ணுறதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே, ப்ளீஸ் டோன்ட் forget to subscribe and share it with your friends. Thank you friends.